What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Tosa. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Tosa boys. இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஆனா இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா இந்த வாரம் நம்ம தோழர் சவுண்ட் இருக்கு. என்ன குதிரை ஓட்டிட்டு இருக்க? நம்ம தோழர் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் காஜி ஸ்டாரோட பிறந்த நாள் வாரம். ஏன்டா அந்த ஆளு பேர் எனக்கு அந்த ஆளு எலிமினேட் பண்ணி வெளியே ஆக்கிட்டாங்களா? சரி, நீ இப்பதான் என்ன வயசு? இப்பதான் 21 மாறினியா இல்ல 22? இப்ப 22 இப்பதான் காலேஜ் முடிக்கிறடா. ஆமா, நீ இந்த வாலிப வயசு. உண்மை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். அடுத்த வருஷம் 23 எப்படிதான் பேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. நீங்க ஓட்டுங்க சார். நீங்க ஓட்டாத வண்டிய நான் உனக்கு வயசுல மூத்தவன் சொல்றேன். சொல்லுங்க வயசுல மூத்தவன் சொல்றேன். மிகிலே கப்பு முக்கியம் மிகிலே. சரி, உன்னோட கோல்ஸ் என்ன? என் கோல்ஸா 3-1. இந்த கோலை கண்டுபிடிக்கிறது தான் என் கோல். நல்ல கோல். அப்படிதான் இருக்கணும். ஆனா நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நீ வந்து சிங்கிளா இருக்கியா இல்லையான்னு. அது காலகாலமா சிங்கிளா தான் இருக்கீங்க. இல்ல நிறைய பேர் கேக்குறாங்க, நீ எங்க 2 பேரும் வந்து சிங்கிளா இருக்க ஒதுக்கிச்சிட்டாங்க. தெரிஞ்சிருச்சு இதுக்கு தெரியாது, யாரும் வர மாட்டாங்க. உனக்கு இப்ப நான் உன்னோட இது போட்டா கூட பர்த்டே கூட விஷ் பண்ணல. சிங்கிள் அப்படி ஏன்னா ரொம்ப அவனுக்கு நம்ப முடியல. நீ நம்புவியா நீ சிங்கிள்னு? நம்புடா. அது என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது? பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. மனசு இருந்தா மார்க்கம் பந்து. எனக்கு தான் தெரியும். சரி, ஆனா நீ வந்து are you looking or not looking? இது எப்படின்னா, எப்படி எனக்கு பிடிக்கிறதெல்லாம் என்னைய பிடிக்க மாட்டேங்குது. என்னைய பிடிக்கிறதெல்லாம் பெரிய கம்மல கேட்டிகளுக்கு பதில் சொல்ல மாட்டான், வேறமா பதில் சொல்லுவான். நான் பேசுறப்ப அதுங்க பேச மாட்டேங்கிறாங்க. வேணுமான்னு கேக்குறேன்ல. ஏன் அவங்க திரும்பி இருந்தாங்களா? இல்ல, நான் வந்து அவங்க நான் ஒருத்தவங்களை அப்படி ரொம்ப நேரமா ஏஜ் 25 இப்பதான் வந்து பேசு. அவங்க அப்படி எப்ப கிராப் வரும் ஏன்டி பேசுறீங்க? டேய் முச்சி, அவன் கண்டுக்கவே மாட்டான்டா. அவன் திரும்பியே பார்க்கல. இது நீ சொல்ற, அவனுக்கு சொல்றேன்டா. அவன் நேரா பார்த்தாலும் பேச மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பேரு ஷை டைப், குஷத்து பாவம். இல்ல, அவர் வந்து ஷை டைப் தான் ஆக்சுவலி. அவன் பேசுவான், இவன் வந்து என்ன ஆச்சு, நான் ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. பார்த்தேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பே தாண்டி வந்துட்டு 2 மணி நேரத்துல அவன் எதுவும் பேசாம அந்த பொண்ணோட இப்படி வாழ்ந்த பிரேக்கப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சோகத்துல குடிச்சிருவான். நான் அன்னைக்கு சொன்னேன், அவன் ஒரு இடத்துக்கு போனோம், பொண்ணை பார்த்துட்டோம். இல்ல, ஆக்சுவலி காடியில தான் போயிட்டு இருந்தோம். நம்ம பின்னிங் கதை சொல்றியா? இல்ல ஓகே, பின்னிங் அப்புறம் வரேன். பின்னிங் நம்ம 2 பேரும் அந்த பொண்ணை பார்த்தோம். நாங்க 3 பேர் இடத்துக்கு போனோம். நானும் பின்னிங் வந்தேன். நீ பின்னிங் எங்க? நாங்க வந்து வேற ஒரு ஜாமான். இல்ல, நீ கிளம்பிட்ட. நாங்க தான் வேற காட்டுல வந்தோம்ல. சோ 3 இடத்துக்கு இருந்தோம். ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்து ஒரு 2 நிமிஷம் தான் டக்குனு பக்கத்துல வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஸோ வந்து இவங்க கிட்ட சொன்னேன், டேய் உன் தெரியுமா உலகத்திலே ஷார்ட்டஸ்ட் லவ் ஸ்டோரி நடந்துச்சு. எப்படா 2 நிமிஷத்துலேயே வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஆக்சுவலி இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அழகா இருக்கா, போய் பேசுறா, போய் பேசுறான். திரும்ப பாய் ஃப்ரெண்ட், என் காதலுக்கு எப்பவுமே ஒரு எதிரி வந்து அவன் முதல்ல நாங்க நீ வந்து இல்ல, நானும் கிருஷ்ணன் பார்த்தது கரெக்டா போய் நிக்கிறோம். அவ ஆக்சுவலி என்னன்னா, இங்க ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு? தொட்டால் பூ மலரும். தொட்டால் பூ மலரும் ஓடிட்டு இருக்கு. அந்த பிள்ளை கரெக்டா அந்த காத்துல வந்து இந்த முடி அப்படி பறக்குது, அப்படியே திரும்புது. இல்ல ஏன் தெரியுமா, அந்த பாட்டை ஆரம்பத்துல அந்த ஃபீமேல் வாய்ஸ் வரும். தொட்டால் பூ மலரும். அந்த கரெக்டா நின்னு அந்த முடி காத்துல அடிச்சு அவர் 2 திரும்பி பாடுச்சு. நான் அப்படி பார்த்துட்டு இவனை பார்த்தேன். தோடா எப்படி இது நடந்துச்சு? 2 பேரும் வாழ்ந்துட்டோம் அந்த டைம்ல. அதே ஒரு 12 hour முன்னாடி கல்வார்.
அதான் என்னோட இன்னமும் கேக்குது. இப்போ இதுக்குதான் கழுவார சொன்னானா? இப்பவே வெளியே போடாங்க. கருத்து கட்ட நாய. வாரம் வாரம் அந்த கதை வந்து வேற மீனிங்லயே போயிட்டு இருக்கு. என்ன கழுவாரா? அதான் ஒன்னோட கழுவார கேட்டாலே போபியாவா? சரி, சோ அப்போ உன்னோட இந்த பர்த்டேக்கு வந்து லட்சியம் என்னன்னா படம் எடுக்கணும். அது உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு இந்த லட்சியம். சோ கண்டிப்பா வந்து ஒரு படம் எடுக்கணும். நானும் நடிக்கணும். ஆமா, கண்டிப்பா ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் படம் இல்ல ஒரு ஹாரர் படம், ஏதாவது ஒண்ணு நடிக்கணுமா இல்ல எடுக்கணுமா? எடுக்கணும். நடிச்சாலும் ஓகே, எடுக்க முடியாலும் ஓகே. எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்க? எடுக்கிறதுக்கு காசு தேடிக்கிட்டு அதான் முதல்ல. அதுதாங்க கஷ்டம். அதாங்க கஷ்டம். நம்பி வர மாட்டாங்க. சரி, சோ நம்ம போன வாரத்துல வந்து கமெண்ட்ல வந்திருக்கு ஏதாச்சும்? வந்திருக்கு நிறைய வந்திருக்கு. சூப்பர். ஷர்வின் வேணும் என்ன சொல்ற? thumbnail goes கோபால் வர்மா மூட். கோஸ் கோபால் வர்மா. I just want to say I'm proud. thumbnail நான் தான் பண்ணேன். அனுப்பி குரூப்ல அனுப்புனேன். என்னடா மோட்டர் ஓட்டுற மாதிரி. ஆனா thumbnail போடும்போது சேட்டையா இருந்துச்சு. அந்த thumbnail ரொம்ப நேரம் வச்சு சிரிச்சிட்டு தான் இருந்தது. அப்புறம் இன்னொன்னு Susan 0031, it's really thoughtful for you all not to increase the ticket price because not everyone would choose to do that. Honestly, I wouldn't mind paying extra 30 ringgit for a ticket because in my opinion you all genuinely talented and worth it. People from the Indian industry charge 200-300 for their shows because of the expenses they have to cover afterwards. So we completely understand and have no issue paying the amount, so it would be perfectly fine for us to spend a bit more for you. This is our way showing appreciation for your work and all the hard effort you put in. It's not easy to make people laugh and entertain, but the three of you have been a real source of stress relief for any of us. It's just my opinion. I felt like sharing with the three of you. Wishing you all the best, everything you do, and may you continue to even more. My heartfelt wishes to each of you. Like I understand 30 ringgit இந்த எக்ஸ்ட்ரா கட்டுறாங்கன்னு, பட் நீங்க அந்த மாதிரி கட்டும்போது வந்து economically, financially Indians are not well to do generally. So உங்களால முடியனால there are people who may not be able to afford அந்த 30 வழி வேற ஏதாச்சும் பைக் கொடுக்கலாம். So 20 வழி நாங்க வந்து எங்க இன்டென்டேட்டே கட்டோம். இன்டென்ட்லயே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நான் 20 வழி 50 வழி கட்டுற பதிலா நான் போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்துருவேனே. அது 50 இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா 30 ringgit சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 30. So எக்ஸ்ட்ரா 30 வரைக்கும் 20 to 25 is the benchmark. Maximum ரொம்ப ஓவர பண்ணா 30 வழி தான் வரும். அது மேல போகாது. ஓகே, அப்புறம் கட்ட போட்ட சட்டை பூவனன், பூ போட்ட சட்டை பூவனன். போன வாரம் இதுவும் நல்லதான் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னு அரவிந்தர் ப்ரோ இன்வைட் கிறிஸ் டு காதலா ஷோ. பர்த்டே ஸ்பெஷலா? அதுக்கு முதல்ல காதல் பண்ணல, அதுக்கு முதல்ல லவ்னு ஒண்ணு இருக்குனாங்க. அப்படி வரியா? ஆளே இல்ல பெல்லு. அப்புறம் கடைசி கடை ஃபேஸ் 569 pulled. Hi mamas, by the time you guys read my comment I'll be sitting for SPM. Thank you so much for entertaining us. We went through some rough time. Anyways, SPM students all the best. நல்லா பண்ணுங்க. இப்போ ஓடிட்டு இருக்கு. எனக்கு தங்க டீச்சர்னால SPM ஓடிட்டு தெரியும். ஒருத்தங்க டீச்சரா? டீச்சர். சோ அதனால வந்து all the best. செமையா பண்ணுங்க. தெரியலனா நீ ஒரு கட்டத்துல டீச்சரா தானே இருந்த போன வருஷம். வாத்தி டீச்சர் தான அது வாத்தி டீச்சர் எடுத்திருக்கியா? போன டீச்சர் இல்ல, டியூட்டர். I was a tutor before. ஆமா, நான் லாஸ்ட் இயர் தான் கடைசி என்னோட கிளாஸ் எடுத்தேன். எக்ஸாம்ஸ்ல தானே. எது எக்ஸாம்ஸ்ரா? என்ன டீச்சர்? நான் எக்ஸ் செமஸ்டர்னு அப்படி போயிட்டேன். எக்ஸ் செமஸ்டர் சொல்ல மாட்டான் பாரு. சின்ன பையன்ல எப்படி நம்ம கலைக்கறாங்க. சரி நீ என்ன சப்ஜெக்ட் சொல்லி விட்ட? மேத்ஸ், கால்குலஸ் and then science. கால்குலஸ் சொல்லிருப்பியா? என்ன என் டிகிரி மேத்ஸ்ரா. கொஞ்சம் மேத்ஸ் கொஞ்சம் அப்போ அவ்வளவு கால்குலேட் பண்ற நீ ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கால்குலேட் பண்ணல? சார் நீங்க சொன்னது அப்படி எரும மட்டும் முக்கிய செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு சார். அவன் சொன்னது எரும மட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அவன் எடுத்து அவன் வந்து புல்ஷிட். இல்ல புல்ஷிட். ஆக்சுவலி புல்ஷிட் தான். புல்ஷிட்லயே முக்கிய செருப்பால அடிச்சு உள்ள டிப் பண்ணி இந்த காலேஜ். அது எப்பவுமே நான் நடுவுல உட்கார்ந்து மாதிரி ஏன்டா இத பத்தி பேசுறீங்க? அவன் தான் அப்படி சொன்னா. அவனுக்கு இல்லடா. நான் அவன் வாழ்க்கை கணக்கு ஏன்டா அப்படி தப்பா போட்டேன்னு கேட்டேன். நீ கேக்குறான்ட்ட. இல்ல நான் மேத்ஸ் படிக்கல, நான் படிச்சிருந்தா கணக்கு கரெக்ட்டா போட்டுருப்பேன். போர்ட் மாஸ் படிச்சிருப்பான். சோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்து கதை இருக்குன்னு நம்புறேன். நம்ம காலர்ஸும் இருக்குன்னு நம்புறேன். ஆனா இந்த வாரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த வாரம் புள்ளியார் சொல்லியே நீ இல்ல கிறிஸ் தான். பர்த்டே ஸ்பெஷல். ஏன்னா கிறிஸ்க்கு இந்த வாரம் 2 கதை இருக்கா. அப்படிதான் நீ சொன்ன. அது ஏன்டா திரும்பி என்கிட்ட வந்து மேபி உன்னை நம்பி டிக்கெட் வாங்கிட்டாடா, சில்லறலாம் கிழிச்சனடா அந்த மாதிரி. இல்ல டக்குன்னு சொல்லிடுறாங்க, ப்ராசஸ் பண்ணல. இல்ல ப்ராசசிங் பவர் பிரெயின். சரி சொல்லு. ஓ சிஷி என்ன அவனுக்கு இன்ட்ரோ பண்ண மறந்துட்டமே. பண்ணுவா. தமிழ் தோசாப்பில் முதல் முறையாக நாம நடிப்பு நாயகன் அடிப்பு அரக்கன்
மனிதன், காட்சி பிடிச்ச மனிதன், நேச்சுரலாக ஊத்தும் கலைஞன், ஆட்டி ஆட்டி எடுக்கும் காட்ட நாயகன், காட்ட நாட்டெரி, ரொம்ப நீட்டா போறதுனால கிரீஷ். இவ்வளவு கேவலமான டைட்டில். சரி பரவாயில்ல, எடுத்துக்கோ. சரி, சோ இந்த கதை வந்து இந்த கதை எனக்கே தெரியல இது வந்து எந்த கேட்டகரியில சேரும்னு. பட் ஆனா நீ சொல்லு கடைசியில இந்த கதை இது எந்த கேட்டகரியில வரணும்னு. சோ ஏன் என்னை பத்தி சொல்றேன்? ஏன்னா அது உனக்கு தகுந்த மாதிரியான கதை. உனக்கே அப்ப மில்ஃப்லா? இல்ல இது பவன் கதை எனக்கு அப்பதான் நினைக்கிறேன். சோ இது ஒரு காயோட லவ் கதை. ஓகே, காதல் கதை. நீங்க காதல கேட்டீங்களே, காதல் பேய் கதை. காதல் பேய் கதையா? அந்த கேர்ள் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயே என்னமோ ஒரு இதுல வந்து இறந்துருச்சு. இறந்த பிற்பாடு வந்து நிம்மதியா இருக்க முடியல. பிகாஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் பிளஸ் அதோட ஆவி வந்து அவர் கூட சுத்துற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து அவருக்கு தோணி இருக்கு. அப்புறம் இந்த கேர்ளுக்கு வந்து நிறைய டொரேமோன், சின்சான் அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால இவரு வந்து ஒரு காதல்காண்டி தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு பட்ஜெட் இல்ல, அதனால சின்ன ஒரு கோயிலாவது என்னால கட்ட முடியும்னு சொல்லிட்டு டோரேமான் கோயில் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த காதலிக்கு கோயில் கல்லறை கட்டி அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெட்டும் கட்டி கல்லல் தான் படுத்து தூங்குவேன்னு சொல்லி இங்க மனுஷன் நடந்தது தெரியுமா? அது இங்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்க வந்து அவர் வந்து ஒரு காதலை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. கல்லறை பக்கத்துலயே பெட் எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளை கண்ணாடி எல்லாம் வச்சு ஏர்கான் வச்சு அந்த வீட்டுக்குள்ளாரியே கல்லறை. ஆனா இது சுடுகாடுலயா? சுடுகாடுல இட் டோக் ஒன் பிளேஸ் லேண்ட். சுடுகாடுல போய் ஏபிஎன்பி வேலை பண்ணிருக்கான். ஏபிஎன்பி வச்சு வெத்த வச்சு அந்த டோரேமான் பொம்மை எல்லாம் வந்து கட்டி கொடுத்து சின்சான் அந்த வீடு எல்லாம் வரைஞ்சு பிள்ளைக்கு வந்து அழகா அந்த பிள்ளையோட பெட்ரூம் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி டிசைன் நடு காட்டுல கட்டி வச்சிருக்கேன். சுடுகாட்டுல பே மினிமம். இப்ப பாரு, பே மினிமம் என்ன பண்றான்? ஒரு பொண்ணு செத்து பண்ண நீ தள்ள முடியும், அவன் லவர் செத்து போனா அடக்க முடியாதுதான். என்ன அப்படி சொல்லிட்ட? காதல் அதான் காதல். அப்ப அழுதுட்டு அடக்க முடியாதுதான். மனசு உடஞ்சு அடக்க பண்றா. அது பிரேக் ஆப் ஆச்சுன்னா இப்ப அவன் சொன்ன போது ரிலேஷன்ஷிப்ல தானே புட்டுக்குச்சு. புட்டுக்கலடா, இறந்துருச்சு. அதான் சொல்றேன், ரிலேஷன்ஷிப் தான் இறந்துருச்சு. அப்படின்னா அழுதுட்டு அடக்க பண்ணிடலாம். பட் இட்ஸ் ட்ரூ லவ். ஓ ஆக்சுவலி நீ ட்ரூ லவ்னு சொல்லும்போது எனக்கு ரீசனா வந்து நான் கதை முடிச்சு நான் சொல்றேன். ஓகே, சோ இது என்ன? ஓகே, நீ அப்புறம் சொல்லு பண்றத. பட் ஏன்னா இது இந்த கதை முடிஞ்சிச்சு நினைச்சேன். எப்படி தரமா சொன்னா தெரியும், நீ மூடு. உனக்கு அப்படி தெரிஞ்சுச்சு? என்ன? இல்ல அப்படி இல்ல. சரி நான் சும்மா இருக்க, நீ சொல்லு. இவர் என்ன பாத்துட்டாரு, அந்த பக்கத்துல வந்து இந்த சுடுகாட்டுல இன்னொரு ஃபேமிலி வந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. போக்கேமான் பெட்ரூம்ல செஞ்சு என்னங்க போக்கேமான் இருக்கு. அவளை பாரு, இவ்வளவு நல்லா கட்டிருக்கீங்க. ஐயோ இவன் வேற. சார் நீங்க எதுக்கு சரி கட்டுறீங்க? சோ அப்ப இந்த ஏரியால எல்லாம் தெரியும்ல, அந்த பிள்ளை வந்து ஆவி வந்து இங்கதான் இருக்கு. சோ அப்ப லெஜிட்டா ஒரு ஆவி சுத்திட்டு இருக்கு. உண்மையில ஒரு ஆவி சுத்திட்டு இருக்கு. ஐ மீன் இந்த பிள்ளையோட ஆவி, because he will be sleeping next to the girl when you are. ஓகே. சோ அப்ப இந்த கேர்ளுக்கு இந்த ரொம்ப கியூரியஸ்ல என்ன இந்த மாதிரிலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கேர்ள் வந்து அங்க வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த கலர் அது வந்து அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஓகே, செத்து போயிட்டு இது வந்து அப்பப்ப அந்த கலரைக்கு வரும்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஏன்னா இந்த மாதிரியா ஒரு காதல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆயிடுச்சு. இந்த தேடி வந்த பொண்ணு தேடி வந்த அந்த அவங்க அப்பா கலரைக்கு போனவங்களுக்கும் காதலியில கலரில் படுக்கிறவனுக்கும் கசமசா நடந்துருச்சு. கசமசா நடந்ததுல அந்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லிருக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னபோது காதல் அங்கேயே ஓடிட்டானா? யாரு? கலரையே விட்டு ஓடிட்டான். ஒரு பொண்ணுக்காண்டே இவ்வளவு கட்டினவன் இன்னொரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆகிட்டு ஓடி போயிட்டான். ஆமா, என்ன நீ அப்ப இது கலர் கண்ண அது அடக்க முடியல. இந்த கதையை நான் கேட்டுட்டு இது எந்த கத்துக்கல சேர்ப்பேன். மயூரி, you know the first hour story he was the best lover, second hour he is the worst lover. சரி, அப்புறம் அவ்வளவுதான் கதை. ஓடிட்டான். கல்லறைக்கு வந்த ஒரு பிள்ளையை கற்பழிக்க சொல்ல முடியாது. கள்ள காதலன் கல்லறையில. So wait. அவன் வந்து so he literally just fucked and went off. When did he fuck inside the cemetery? Doraemon room. I guess so. Because அந்த girl அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லறைக்கு தான் அடிக்கடி வருமா. அப்ப அங்கதான் நடந்திருக்கு. டோரேமோன் கட்டினது அவளுக்காக இல்ல, யார் என்று தெரிகிறதா? அது மேட்டர் பண்ணத அவன் ஆக்சுவலி ஏற்கனவே பாத்துறான். அந்த பொண்ணு அடிக்கடி வருது, இது எப்படி உசார் பண்ணலாம் கட்டுறா ஒரு கலரைய சொல்லி டோரேமோன் பெட்லாம் வச்சு. எனக்கு என்ன புரியலன்னா இது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் போய் பாத்துட்டு தான் இருக்க பக்கத்துல. ஜோக் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வந்துடும் அவங்க அப்பா போட்டிடும். அவங்க நீங்க வாங்க சார், நீ வாங்க சார்,
நம்பர் மட்டும் செத்துட்டோம். இந்த கதைலாம் கேவலமாயிட்டு இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் கேக்குற கதையோட இது ஒரு கதை சொன்னேன். அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா பேய் கதையில இது ஒரு கேவலமான கதை. இல்ல இந்த வாரம் நான் சொன்னேன். இந்த வாரம் ஒரு சித்தப்பா வச்சு. ஓ ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. சீரக தண்ணி குடி. என்னத்தன பண்ணா நான் வந்து சித்தப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு தான் he fucked her. அதுவும் டாக்ஸில. Fake taxi. நானும் அதான் நினைச்சேன். சித்தப்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன சித்தப்பா சித்தா நல்ல படம். நம்மளுக்கு வந்து இப்ப வந்து இன்னொரு ஆள் வந்து கதை சொல்ல வர்றாரு. நான் வந்து ஒரு கதை வச்சிருந்தேன்ல அப்படி சொல்லி இல்ல அந்த என்னன்னுச்சுன்னா இது வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். This happened to someone that you and I know. This happened and this is the worst tragedy that can ever happen to someone, and I truly would want to say like whatever this person has gone through is the most heartbreaking thing. ஆமாவா? I never இது வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா இருக்கும், but I just want to let this person know, dude, I'm really sorry you have to go through this. இவ்ளோ இமோஷனலா சொல்லும்போது ஏன்னா அவனுக்கு வந்து அடுத்த மாசம் கல்யாணம். And he's been in love in this girl for 1.5 years. Okay. அடுத்த மாசம் கல்யாணம் and அடுத்த வாரம் தான் அவனுக்கு engagement. Okay. The girl is studying in overseas. So she came back. He went and picked her up. When he went and picked her after like 1 year of LDR, they picked her up. He picked her up. He was going the traffic light. Car came and hit. She flew out. Another car came and மேல ஏறிச்சு. over her face. Oh shit. Then he had to go and he was holding her for 15 minutes and she passed away. அவனுக்கு அடுத்த வாரங்கள் கல்யாணம் இருக்குது. பாக்க போனாலா? இது பத்தி வந்துச்சு 4 நாள் முன்னாடி. 4 நாள் முன்னாடியா? 4-5 நாள் முன்னாடி. எனக்கு தெரியுமா யாருன்னு? நான் லிட்டா tell you. But so கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன இது நடந்துருச்சு. I just want to say, dude, I'm really sorry. I think that's the worst thing someone can go through. So sorry. யாருன்னு தெரியல. I'm still நான் சொல்றேன் அப்புறமேல. நான் கேட்டுட்டு நீ அவனுக்கு அது நடக்கும்னு எதிர்பார்க்கல. They were very young. So you know, cherish your life as much as you can. So நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து இன்னொரு கதை இருக்கு. அதாவது நம்ம டீடைல் ஸ்டார் பூவனன். போன வாரம் நீங்க சொன்னீங்க பூ போட்ட பூவனன். கட்டப்பட்ட பூவனன். பூப்போனன். எனக்கு வர லேட்டா பிக் ஆகுது. அப்படி வருது எனக்கு. சரி பூவனன். ஏய் உனக்கு ஆமா என்னடா எனக்கும் இன்ட்ரோஸ். ஓகே நீ சொல்ற நான் சைட்ல பிட் போட்டுக்கறேன். தமிழ் டோசாப்பில் இரண்டாவது முறையாக வர வேண்டிய டீடைல் ஸ்டார் பூவனன். இல்ல எனக்கு என்ன சொல்றது இல்லையா? எப்போது பிளான் பண்ணிட்டு வருவேன். இந்த வாரம் கட்டம் போட்டு கண்டனம் கட்டி பூவிலே பூ பூத்து புனிதமாக புலரும் மலம் ஒரு பூலூட். இந்த வாரம் கதை சொல்ல வரார். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல மத்த லாங்குவேஜை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா ஒரு மாதிரி கொடுக்கும் தெரியுமா? ஆக்சுவலி இது இங்கிலீஷ்ல மாத்தினா கேட்டா இருக்கும். இத தமிழ்ல மாத்தி ரெண்டு நான் இது எப்படி நான் கனெக்ட் பண்ண ஒரு சென்டென்ஸ் கூட வரலையே. இல்ல அது தமிழ்ல என்னைய சொல்ல சொன்னாங்க. ஓகே சோ இன்னைக்கியோட கதை வந்து இது வந்து சரவால நடந்த ஒரு கதை. சரவா நீ இப்பதான் ரொம்ப நாள் வந்து கிளானஜல இருந்து ஆயிருக்க. இல்ல போன வாரத்துக்கு அதுக்கு முன்ன வந்து இந்தோனேஷியா. இப்ப நான் இப்ப வந்து மலேசியா. ஏன் இந்தோனேஷியா எனக்கு தெரியும். டூர் அது இந்தோனேஷியா வந்து அவ இந்தோனேஷியா இல்லடா. அவன் அனிதா தெரியுமா? எனக்கு அனிதா பேர் சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு 2 தான் ஞாபகம் வரும். ஒண்ணு நிலா ஞாபகம் வரும். இன்னொன்னு வந்து அனிதா. அது ஒரு காரணம் இருக்கு. அந்த நிலாவா இந்த நிலாவா? அந்த நிலா. Oh, do you know? I'll be honest with you. Just very recently, and I'm a bit stupid. Just very recently, I figured out Moon Nila's name is actually Nila in English. She put English Nila, Moon and Nila. Yeah. அது முன்னே நான் பார்த்தா அது நீ இப்ப நோட்டீஸ் பண்ணிருக்க. Because நான் Nila கூட Moon Nila. Oh, Moon. Oh. I'm a bit dumb. நிலா அது இங்கிலீஷ்ல ஒண்ணு. I'm a bit dumb. 2 பேர் இருக்கு. ஓகே சோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ஒராங் அஸ்லி பத்தி படிக்கிறதுக்கு இந்த டீம் வந்து they were assigned to சரவா. ஆனா எந்த பார்ட் ஆஃப் சாரவான்னு எனக்கு தெரியல. பட் அது கிரா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் சைட்லாம். ஸோ வந்து இவங்க அசைன் பண்ணாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 லெஸ் தென் 10 பீப்புள்லாம். ஸோ இவங்க வந்து இவங்களோட டாஸ்க் என்னன்னா அவங்களோ அந்த காட்டில் இருக்கிற ஒராங்காஸ்லியை பத்தி அவங்க ரீசர்ச் பண்ணணும். அவங்க எப்படி பழக்க வழக்கம், என்ன சாப்பாடு, அவங்க லைஃப் ஸ்டைலாம் எப்படி அந்த மாதிரி. ஸோ வந்து பொண்ணு கொடுக்குறாங்களா? ஏன் பழகுறாங்க? அதான் அவங்க ரீசர்ச் கிடையாது. சில பேர் படிக்கிறக்காண்டி பழகுவாங்க. போட்டிருக்காங்கல்ல.
நான் அதை பத்தி போயிலையாங்க. கெட்டா பய சார் நீங்க. சார் எலி ஏன் அவனமா ஓடுனு தெரியும் சார். அது சட்டாய் கொடுக்கல. ஆமா தாம தான் அடிக்கணும். எந்திரிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஆஃப்கோர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பெனின்சுலா மலேசியாவில் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி ஸோ ஏர்போர்ட்லேருந்து அந்த ஒரு கைடு ஒருத்தர் இருப்பான். ஸோ யூஸ்வலி இந்த கைடு வந்து எப்படின்னா வந்து இஸ் லைக் நம்மளுக்கும் அந்த ஒராங்காஸ்லிக்கும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு மிடில் பர்சன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஆமா டிரான்ஸ்லேட்டர்லாம். ஆக்சுவலி கைடு அவன். பட் ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து மலே பேசுவாங்க. இங்கிலீஷ் வராது, மலேயும் வெரி லெஸ் மலே அண்ட் தென் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் ரொம்ப பேசுவாங்க. அது சரவாவே இல்ல. அது யாமான் அந்த லாங்குவேஜ். அது சரவா என்ன ஸ்வீங்கம் தொட்டே எனக்கு பல்லுவட்டி. ஸோ அந்த கைடு வந்து அவங்க ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் அவன் வந்து அவன் சொன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஜேர்னிலாம் அவங்க இடத்துக்கு போனோடனே. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா அங்க போனோடனே அங்கேருந்து வந்து ஒரு 30 minutes நீ வந்து உள்ள நடக்கணும். ஸோ நோ நீ வீக்கெல்லாம் மோட்டர் பைக் தான் போக முடியும், நார்மல் கார் தான் போக முடியாது. ஸோ அவங்க பொட்டி மடிக்கலாம் எடுத்துட்டு ஸோ அது வாக்கிங்லாம். ஸோ அவங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த கதை சொன்னது வந்து இந்த பொண்ணு தான் அந்த கதை சொல்லுது. ஷீஸ் அந்த டீம்ல வந்து ஒன் ஸ்டூடெண்ட் வந்து. ஸோ இது வந்து சொன்னிச்சு. ஸோ நாங்க பேக்லாம் எடுத்துட்டு ஸோ தே ஹேட் டு வாக் ஃபார் 30 minutes. ஆனா 30 minutes அதுக்குன்னு காடுல நடக்கல. அவங்க வந்து அவங்க அந்த வில்லேஜ்லாம் அங்க இருக்கும். பட் அவங்க போக வேண்டிய இடம் வந்து ஒரு 30 minutes இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது தென் அந்த கைடு வந்து ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டான். இது வந்து இந்த மரம் நாங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கோம். அப்ப லைட்டா மினிமலா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா. பட் இந்த வே வந்து அவன் திருப்பி சொல்லி ஆகணும். பிகாஸ் தே ஹேவ் டு ரெக்கார்ட். அவன் ரெக்கார்ட் பண்ண ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஜெனரலா ஒரு நாலேஜ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தான். இந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது ஷி நோட்டீஸ் சம்திங். அந்த காட்டுல வந்து மரம் எல்லாமே வந்து இட் வாஸ் வெரி டால் ட்ரீ. செம்ம ஹைட்ல இருக்கும். அது செம்ம ஹைட்ல இருக்கும். ஒவ்வொரு மரத்துலயுமே வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வந்து கட்டியிருக்காங்க. அந்த என்ன சொல்றாங்க அந்த கிளாத் மாதிரி இப்படி கட்டல தெரியுமா. அது வந்து இப்ப இந்த டூரியன்ஸ் அந்த மாதிரி பொட்டலம் கட்டின மாதிரி அங்கங்க அந்த மாதிரி. சோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணிருக்கு. பழக்கணும்னு வச்சிருப்பாங்க. பழம் இல்ல, அது வந்து பழம் மரமே இல்ல. அது ஒரு நார்மல் மரம். நார்மல் கட்டுவாங்கடா. தெரியுது பழம் பழுக்கணும்னு சொல்லி. நீ சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு. அதான் பழம் பழுத்திருச்சு. நீ எப்படி சொல்ற? அவன் என்னது பசுபதி நீ எனக்கு இன்னும் அந்த அருந்ததி படத்துக்காக பார்த்த மாதிரி தெரியல. அவன் டயலாக்காக பார்த்த மாதிரி. அருந்ததி வாவ் ஐ கேன் ரிலேட். அருந்ததிக்கா இல்ல அந்த பசுபதி. நான் அந்த படம் பார்த்ததே அருந்ததிக்கு தான். ஆமா honestly இது அருந்ததி மாதிரி இருக்கிறதுக்கு டயலாக் சொல்றதுக்கு. அனுஷ்கா கட்டி அனுஷ்கா அந்த படத்துல அப்படி பெருசா ஒன்றும் தெரியலையே. அனுஷ்கா அந்த படத்துல பெருசா தெரியல. ஆனா அவங்க நிறைய பெருசா பண்ணிருக்காங்க. நிறைய படத்துல நிறைய பண்ணிருக்காங்க. அதனால அவங்க ஒரு தனி இடம். அவங்களுக்கு தனி இடம்னா எங்க? இடுப்பு பக்கத்துலயா? என்ன பண்ற? என்ன சூரிய நமஸ்காரம். அதை இப்படிதான் பண்ணுவியா? நான் இப்படி பண்ணேன். நான் உன்னை இப்படி பண்ண அது நீ பண்ற. நக்கு இங்க நின்றுச்சு. அந்த மரத்துல வந்து பொட்டலமா கட்டி இருந்துச்சு. இந்த கேர்ள் வந்து கேட்டிருக்கு அதெல்லாம் என்னன்னு அவன் வந்து சொல்லியிருக்கான். பொட்டலமாமோ. சோ அது வந்து கேட்டு அவன் சொன்னா அது வந்து பிரேயர்ஸ்க்காக கட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு நான் லேட்டரா நான் சொல்றேன்னு. ஓகேலா. சோ அவன் நினைச்சிட்டான் பிரேயர்ஸ். ஆனா என்ன அவளுக்கு சந்தேகம்னா அவன் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 20 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 20 நிமிஷத்துல தாண்டுற எல்லா மரத்துலயும் இருக்கு. எல்லா மரத்தையும் வெள்ளை வெள்ளை துணி அப்படியே கட்டி இருக்கு. ஓ ஐ சீன் திஸ் பிஃபோர். பாத்திருக்கியா? இல்ல பட் அவ சொன்னதுதான் அது. சோ எல்லா துணி. ஆனா அது இட்ஸ் நாட் ஃப்ரூட்டே இல்ல தெரியுமா. ஜஸ்ட் ஒரு உயரமான மரத்துல வந்து அப்படியே ஒரு பல்கா ஒன்று இருக்கு. I've seen that in places where they usually want to harvest the food. ஆமாவா? அதான் நானும் நினைச்சேன். இல்ல ஆனா அது வேற கதை வச்சிருக்கான். சோ ஓகே அது வந்து சோ அவன் வந்து பாத்துட்டு ஓகே வந்துட்டாலாம் வந்துட்டு சோ they went to அது என்னது ரூமா பஞ்சாங். அவங்களோட ட்ரெடிஷனல் ஹவுஸ் இருக்கும்ல. ஏன்னா அது ரூமா பஞ்சாங் வந்து apparently வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட். ஆமா பேர்லயே பஞ்சாங் தான் அந்த மாதிரி. சோ அது லைக் எல்லா ஃபேமிலியும் இருப்பாங்களா. சோ என்னன்னா போயிட்டு அந்த வெல்கம் ட்ரிங்க்னு இருக்கும்ல. சோ அவங்கள வந்து சில வெல்கம் ட்ரிங்க்லாம் அவங்க கொடுப்பாங்க. அது எவ்வளவு கேவலமா தான் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா நீ பிகாஸ் my auntie is from Sarawak. So எங்க அங்கிள் வந்து like you all met uncle before. ஓ ஓகே. சோ அவர் என்ன சொன்னாரா ரூமா பஞ்சாங்
போது நீ அவங்க இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டனா you have to go to the room every room to drink. Yeah, I know. so you have to drink the துவா. அவர் வந்து ரூமா பஞ்சாங்கல எத்தனை ஃபேமிலி இருக்கோ ஒவ்வொரு ஃபேமிலிட்டையும் குடிக்கணும். அவர் 3வது ஹவுஸே மட்டை ஆயிட்டாரு. அவருக்கு இன்னும் 10 வீடு இருக்கு. ஆமா வாடா போயிட்டு வரோம் நாளைக்கு குடிக்கிறக்கண்டே ஓசில குடிக்கிறீங்க. இல்ல அவங்க துவா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணனும்ல. டேய் அது இங்கே கிடைக்க மாட்டா. துவா எப்படி இருக்குனே அவங்க ட்ரெடிஷனல் வேற மாதிரி. உனக்கு துவா வேணும்னா சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன். டேய் துவா இங்கே கிடைக்கும்டா. இங்க கிடைக்குமா? அது சரவாட டேஸ்ட் அது ஆத்தென்டிக்னஸ் அங்க இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் இங்கே இருக்கு. என்னடா இப்ப ஊர்ல கோழி கறி வச்சா இங்க என்ன கோழிக்கு பதிலா நம்ம திமிங்கலம் வைக்கிறோம். அது அது ஃப்ளேவர் டிஃபரன்ஸ். அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க. கை பக்குவம் முடிஞ்சா வாய் நக்குவோமா? ரைமிங் பேசணும் சொல்லிட்டு எதெல்லாம் விட்றா வித்யா. எதெல்லாம் விட்றா. டேய் okay you know like sometimes I feel like I'm dirty minded when I join you all I don't feel so much. so அவங்க அந்த பேர்னாது அந்த ஓப்பனிங் ட்ரிங்க் வந்து அவங்க வந்து போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த நம்ம குடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த மாதிரி. அண்ட் ஓகேல அவங்க வந்து அந்த துவா கொடுத்தாங்க. துவா வந்து அதுக்கு பெரிய ஜக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கல, சின்ன சின்ன இல்ல எதுவும் பெருசா. she said it taste அது என்னது டேஸ்ட்லெஸ். ஆனா என்னன்னா ஒமட்டுற மாதிரி வந்துருச்சு. அதுக்கு வெள்ளை கலர்ல இருந்துச்சா? ஆமா துவா அப்பதான் இருக்கும். ஓ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நினைச்சேன் வெள்ளை கலர் தான் இருக்கும். வெள்ளை கலர் தான் கருப்பு கலர் உனக்கு என்ன வாய் உழுகுதான் போது. அதான் கருப்பு கலர் இருந்தா கசக்கும், வெள்ளை கலர் இருந்தா கொஞ்சம் இனிக்கும். அப்படிதான் கல்லு அப்படிதான் இருக்கும். கல்லா நீ கல்ல பத்தி பேசிட்டு இருந்த? ஆமா கல்ல பத்தி பேசினா இல்ல பத்தி பேசிருந்தேன். நான் சென்ஸ் பண்ணிட்டேன். சோ கண்ணுபடி பாப்பா நான் அவங்களே சொல்லுவாங்க, நீ சொல்லவே அவங்க நாமளே சும்மா புட்டாமான்னு தெரிஞ்சு இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாதா? சோ தென் இவங்க வந்து they arrived around eveningல ஒரு 4:30 மணி அந்த மாதிரி. அந்த ஒவ்வொரு வீட்ல வந்து அந்த ஹவுஸ் லீடர் இருப்பான். ஓகே சோ அதுக்கு எல்லா வீட்டுக்கு போல. சோ அவங்க ஜஸ்ட் பேசிட்டு சோ அவங்க சொன்னாங்க இந்த என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, எப்படி யாரை இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் சொல்லிட்டு அண்ட் தென் அந்த ஆக்சுவலி இந்த பேரை வந்து நான் மறந்துட்டேன். அந்த அந்த என்ன சொல்றாங்க அந்த வில்லேஜுக்கு லீடு ஒருத்தர், அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஒரு வேற ஒரு பேர் கூப்பிட்டாங்க. கத்தூரும் வந்து இஸ் லைக் அது வீட்டோட லீடரா. அந்த வில்லேஜுக்கு அவன் தான் லீடர். ஹீஸ் த கீரா. ஆனா அதுக்கு பார்க்க அப்ப இருக்க மாட்டான். நீ 1001 படம் பத்தியா? ரிமெம்பர் சென்சர்ட் அன்சென்சர்ட் இல்ல 2 வெர்ஷன்லயும் அவன் இருப்பான். அந்த ஆண்ட்ரியா வந்து ஒரு அந்த தலைலாம் வச்சு ஒரு குரூப் இருக்கும். அப்போ அந்த குடிசுக்குள்ள போன ஒரு உட்கார்ந்து இருப்பான் கருப்பா அந்த மாதிரி. சோ ஹீஸ் த லீடர் ஃபார் தி ஹோல் வில்லேஜ். அந்த மாதிரி அதுக்கு நான் அந்த லுக்ல இருக்க மாட்டான். பட் அவன் இப்போதைக்கு தோ பாத்தேன்னு வச்சுக்கோமே. சோ எனக்கு அந்த தோ பாத்தேன் தான் வருது. பட் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சோ அவன் சொன்னா ஓகே கடைசியா தோ பாத்தேன்னு வந்து இன்டர்வியூ பண்ணோம் அந்த மாதிரி. சோ அவன் கேட்டாங்க தோ பாத்தேன்னு எங்க இருப்பானா? அவர் ஒரு வீடு வந்து தனியா வெளியே எங்க இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நாங்க வந்து என்ன சொல்றாங்க பிகாஸ் இட்ஸ் லேட் சோ நைட் வந்து டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா நீங்க வந்து இன்டர்வியூ மட்டும் எடுத்துங்க, லைக் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்டர்வியூ எடுத்துங்க. நாளைக்கு காலையில வந்து ப்ராப்பர் இன்டர்வியூ தோ பாத்தேன்னா வந்துடுவாங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு அண்ட் தென் மறுநாளைக்கு கிளம்புற மாதிரி தான். இதுதான் ஐடியா. சோ என்னாச்சு, சோ இவ வந்து எல்லாம் அவங்க ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ வெளியே வந்து சும்மா அப்படியே வந்து நடந்துட்டு இருந்தா தூரத்துல வந்து ஒரு ஒரு குடிசை இருக்கு. ஓகே அந்த குடிசை வந்து கதவு மூடி இருக்கு. அந்த குடிசை முன்னுக்கு வந்து 3 மண்டோடு இருக்கு. லைக் ஒரு லிட்டரலி ஒரு மனுஷனோட 3 மண்டோடு இருந்தா குடிசை மனுஷனோட தானே. அதான் பட் சம்டைம்ஸ் ஃபேக்கா இருக்கும். லைக் இட்ஸ் ரியல் மண்டோட. லைக் உனக்கு பார்த்தா அது கீழே எப்படின்னா இப்போ நீ அந்த சுடுகாடுல எரிச்ச பணத்தோட நீ அந்த ஸ்கல் எடுக்கலாம் தெரியுமா? அந்த மாதிரி இல்ல. சோ 3 இருக்கு. இவ பார்த்துட்டு இது என்னடா அது மாதிரின்னு. சோ வந்து என்ன பண்ண இவன் வந்து போட்டோ எடுத்தா. ஓகே சோ போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் தி லேடி கேம் அண்ட் செட் இந்த இடத்துல போட்டோ எடுக்க கூடாது, போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கலாம். அவன் என்ன சொல்றான்? போட்டோ எடுக்காதீங்க, அது லைக் இது எங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. Does he have to delete the photo? அவங்க delete பண்ண சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ணிருக்கு, அது எடுத்துச்சுல 2-3 முறை delete பண்ணுச்சு. 2-3 போட்டோ வச்சிருந்துச்சு. ஓகே அந்த போட்டோ வந்து கடைசில ஒன்னு வரும். இவ வந்து அப்ப இவ கேட்டா இது என்னன்னு. இது வந்து இஸ் a special place where இந்த பாத்தின் ஒருத்தர் இருக்கானே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு you have to do few things. லைக் ஒரு வீரனா அந்த காலத்துல ட்ரெடிஷனல் மெத்தட்ல நீ வீரனா சில விஷயம் நீ இதெல்லாம் நீ பண்ணனா நீ அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம். யூ கேன் பிகம் த நெக்ஸ்ட் பாத்தீன். உன்னோட சாகசம் நீ அந்த வீரமா இருந்து பண்ண சில விஷயம்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து அந்த குடிசைக்குள்ள தான் இருக்கு. அது நான் சும்மா வந்து திறந்து எல்லாத்தையும் காட்ட முடியாது. எங்களோட ஆளுங்களுக்கு மட்டும் தான் நான் எங்களால காட்ட முடியும் அந்த மாதிரி. இப்போ இவளுக்கு என்னால இவளுக்கு கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, அது உள்ள என்னத்தான் அப்படி இருக்கு. அதுனா நீங்க வீர சகாசம் சகாசம் என்ன, லைக் you have to do few things to prove that you are the man. அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல அந்த மாதிரி நீ கல்லு தூக்குறது அந்த மாதிரி அவங்களோட இதுல இருக்கு. One of it is that
தட் அது பேர் என்ன அது வீர சகாசம்னு சொல்லுவாங்க. சகாசம் சகாசம்னா என்ன சொல்லுவாங்க? சாதனையா? ட்ரையல்ஸா? இது ட்ரையல் இன்னவே இல்ல சம்திங்ல இதெல்லாம் லைக் யூ இதெல்லாம் நீ பண்ண நீ ஆம்பளைன்னு அந்த 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 இடத்துக்கு நீ ஆம்பளை அந்த மாதிரி. ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா So basically test trials la. Okay. Warrior நீ இது மாதிரி சொன்னா ட்ரையல்ஸ் அது. ஓகே அந்த மாதிரி. ஸோ வந்து நைட் வந்துருச்சு, அவங்க டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தென் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த நைட் வந்து லேடிஸ் எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. கேட்டாங்க எப்படி கிளைம் பண்ணீங்க அந்த மாதிரி. சில பேர் எல்லாமே வந்து வாஸ் ஃப்ரம் பெனின்சுலா, இங்கேருந்து அங்கே வேலை செஞ்சு கிளைம் பண்ணி அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. சில பேர் வந்து அங்கேயே இருந்து அவங்களோட சொந்தத்துக்குள்ளேயே தான் கிளைம் பண்ணாங்க அந்த மாதிரி. பிகாஸ் தே ஆர் as time goes on ஆளுங்க ரொம்ப குறவா இருக்கான். ஸோ வந்து they were talking about உங்க ட்ரெடிஷன் பண்ணி அப்புறம் அந்த டாபிக்ல அப்படியே பேசி இருக்கும்போது கரெக்டாக தோபாத்தினோட டாபிக் வந்துச்சு. அப்போ சொன்னாங்க தோபாத்தின் பற்றி ரொம்ப நைட்ல கேட்காதீங்க, we don't want to disturb. ஏன்னா வந்து we believe எங்களோட வில்லேஜ் வந்து is being protected by spirits. அவங்க வழிபாடுற ஸ்பிரிட். ஏன்னா apparently in சரவா and then in the கம்புங் அந்த ஒரு அஸ்லி கம்புங் இருக்குல்ல, அவங்களோட கடவுள் வந்து more into ghost ஃபார்ம்ல இருக்குமா. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். ஸோ வி பிலீவ் அவங்க வந்து உங்களோட லாங்குவேஜ்க்கு வந்து நாங்கள் ஸ்பிரிட் தான் சொல்லுவோம், பட் இட்ஸ் லைக் இது வந்து எங்களோட கடவுள், நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம். வி பிலீவ் வந்து தே ஆர் ப்ரொடெக்டிங். ஸோ அந்த விஷயத்த ரொம்ப பேச வேணாம் நைட் அந்த மாதிரி. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து என்னடா அந்த ஒரு உங்க பார்க்கக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு அப்படி இருந்தாங்க. இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, அப்போ அவங்க கேட்டாங்க தோபாத்தின் எங்க இருக்காரு. தோபாத்தின் வந்து நேரம் படுத்திருப்பாரு, காலை எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து அப்படி முடிச்சிடலான்னு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு தூங்கல. ஸோ this girl has another friend. ரெண்டுமே கேர்ள்ஸ் தான். இந்த நைட் வந்து தூங்க முடியல. ஸோ ஒரு ஃபோன் சும்மா நோண்டிக்கிட்டு இது மாதிரி. தென் இந்த பொண்ணு நோண்டி இருக்கு. சொல்லி உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ஈவினிங் அந்த இடத்துக்கு போனேன், அவங்க சொன்னாங்க படம் பிடிக்கூடாது, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, they are keeping something inside. மேபி அவங்களோட அந்த ஷார்ட் அதெல்லாம் இருக்கும், வா நம்ம வந்து போட்டோ எடுப்போம். அட்லீஸ்ட் நம்ம வந்து மற்ற குரூப்போட கொஞ்சம் தனியாக தெரியும், நீங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டோ கிடைக்காது, உங்களுக்கு எப்படி கிடைச்சி, மேபி நம்மளுக்கு மார்க்ஸ் கூடயா இருக்கும், வா போய் பார்ப்போம்னு சொன்னோம். இது வந்து மண்டே கழிவு வேணான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சரி வான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க ரூம்ல இருந்து வெளியிட்டாங்க. இது நடக்கும்போது 2-2:30 மணி இருக்கும். இந்த இடம்னு சொன்னல அது வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. சோ இவ வந்து அப்படியே இவ்வளவு ஃப்ரெண்ட் நடந்து பேசிட்டு வந்திருக்கு, மெதுவா பேசுறா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பேசாதுன்னு. சோ as they walking they could hear whistle sound, like யாரோ வந்து அந்த மாதிரி விசில் பண்றாங்க அந்த மாதிரி. பாட்டு இல்ல, விசில் விசில். நம்ம 3 பேருக்கு விசில் வராது, அதான் பிரச்சனை. இங்க உனக்கு வராதா? எனக்கு வராது. எனக்கு வரும் அந்த அது வராது, அது இது வரும். சரி சரி பளிச்சுன்னு அடிக்க போறாங்க அந்த அந்த விசில். இது இந்த பட் இந்த மாதிரி பாடுற விசில், இந்த மாதிரி தான் பாட்டுல வந்து இந்த மாதிரி விசில் பண்ணு. திடீர்னு கேட்டா அப்படி வருது. டேய் விசில்லாம் திடீர்னு தானே வரணும். பாட்டு ஒரு பாட்டு சொல்றேன், பாட்டுக்கு தகுந்த மாதிரி விசில் அடி. விசிலோட சூறாவளி தான் ரொம்ப. சோ வந்து பிராக்டீஸ் பண்ண ரொம்ப நாளா வாய் நக்கி விடு. லிப்ஸ்ல அந்த மாதிரி லிப்ஸ் கிடைச்சா ஓ வாயில நீ விசில் அடிக்க போற, அந்த மாதிரி லிப்ஸ் கிடைச்சா லிப்ஸ் வந்து பிராக்டீஸ் பண்ண ரொம்ப நாளா. ஏன் ஊதும் போது இப்படிதான் ஃபூடு ஊத மாட்டியா? லிப்ஸ்ல மட்டும் தான் ஊதுவியா? கடிச்சு வாங்க விசில் அடிப்போம். என்ன பண்ற விசில் அடிக்கிற? விசில் அடிக்கிற அந்த பொண்ணு வாயில ஊதுற? பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எடுத்து நான் ஏன் சோ வந்து இவளுக்கு வந்து அந்த விசில் அடிக்க சத்தம் கேட்டுச்சு. இது வந்து என்னடா இந்த நேரத்துல யார விசில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சரி சரி வா மெதுவா போலாம். சோ தே வாக்கிங் அது போயிருங்க. அந்த விசில் சத்தம் கேட்டுக்கு இஸ் கமிங் என்ன சொல்றாங்க நியர் கிட்ட வந்து லைக் லிட்டரலி வந்து இப்ப அவங்க வந்து அந்த ரூமா பஞ்சாங் பார்த்தா அது ஒரு மீட்டிங் செக்ஷனா அவன் கூப்பிடுறானா ஒண்ணு புரியலையே. ஜெயிலர் படத்துல கூப்பிடுவானே. ஓ அது சோ இவ வந்து என்ன அது வந்து இவ என்ன பண்ணீங்க, அந்த ரூமா பஞ்சாங்க அப்படியே ஒட்டியே நடந்து போயிட்டு இருக்கா. சோ அந்த விசில் சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டம் வந்தோடனே லைக் ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 வீடு தாண்டா அந்த ரூமா பஞ்சாங்க முடிஞ்சு. அந்த 2-3 வீடு தாண்ட போறாங்க, டக்குன்னு அந்த விசில் சத்தம் வந்து இட் ஸ்டாப். இது வந்து இங்க பாரு நின்றுச்சு. சரி ஓகே லெட்ஸ் வெயிட் ஃபார் அ வைல், மேபி யாராச்சும் இருப்பாங்க இல்ல பாத்துருப்பாங்க வார்ன் பண்ண வந்திருப்பாங்க, லெட்ஸ் வெயிட் ஃபார் அ வைல். அவங்க வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருந்தாங்க, எந்த ஒரு சத்தமும் இல்ல. சரிவா பரலவா இந்த ஃப்ரெண்டு சொல்றான் வா கிளம்பிடலாம் வேணாம். இவன் வந்து இல்ல போவோம், இது இவ்வளோ கிட்ட வந்தாச்சு என்ன வான்னு சொல்லிட்டு போவோம். ஸோ தே ஆல் வென் கரெக்டா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 3 மண்டோட இருக்குல்ல, கது வந்து பூட்டி இருக்கு. இவ என்ன பண்றா, கது வந்து ஷீ லைக் ட்ரைங் டு திறக்க முடியல. இவ வந்து என்னடான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா லைக் சுத்தி பாத்துறாங்க. அது வந்து குடிசை வீடு தெரியுமா,
அந்த இதுல போட்டு மூடி இருக்காங்க. சோ நீ எதுவுமே நீ உள்ள பார்க்கவே முடியாது. அவன் என்ன பண்ணா, கடுப்புல என்ன பண்ணிட்டா, அந்த கதவு வந்து டப்புன்னு வந்து ஒரு டேப் பண்ண அப்படியே அந்த கடுப்புல பண்ணுவாங்க அந்த மாதிரி டேப் பண்ண அந்த மாதிரி பண்ணோனே உள்ளே இருந்து சத்தம் லைக் எப்படி தெரியுமா, அந்த சைனீஸ் இது தெரியுமா அடிப்பாங்களே, அது என்ன பேருது, அதான் அடிச்ச சத்தம் வரும்டா, மாதிரி குடுகுடு இல்ல, இல்ல, இல்ல. நல்ல காலமா இருக்கு. அது என்னது மங்கு மாதிரி இருக்கும். அப்புறம் அது இப்படி சுத்தின சத்தம் வரும். It's the one they do for the vibration. அந்த வைப்ரேஷனுக்கு frequency monk. அந்த மாதிரி இமேஜின் அத ரெண்டுமே வந்து கட்ட அது அது ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணவே இல்ல எங்க அப்பா அது வந்து எப்பவுமே நீ அப்படி இல்ல பசுபதியா. சோ ஆனா அது டூங்னு வரல, இமேஜின் ரெண்டுமே வந்து கட்ட, அந்த கட்டையில நாட்டுக்கட்டையா இல்ல நாட்டுக்கட்டி யூஸ் பண்ண ஆமா உட்கார்ந்து நெஸ்கேஃபே காப்பி இந்த திருட்டுத்தனமா இப்பதான் காப்பி அடிக்கலாம்னு வந்தேன், வந்து டாய்க்கலாம் இவங்க. You know some people like to do that. ஆமா மாமா கடல I like to do that because that's digs the deeper part of the. So நான் நினைச்சா அது நான் ரொம்ப நாள் சும்மா வந்து நீ சைடுல அது இப்படி ஸ்கூப் பண்ணு. ஆமா ஸ்கூப் பண்ணாத அது இப்படியே பண்ணிட்டு தண்ணில விழுந்துச்சு. பண்ண தெரியுமா தெரியாது. ஆக்சுவலி ஆரம்பத்துல நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்படி தானே கரெக்டா இருக்கு, ஏன் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்பதான் தெரிஞ்சு ஆக்சுவலி ஸ்கூப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆக்சுவலி ஸ்கூப் தான் பண்ணுவாங்க. அது நான் மாமா கடல பக்கம் கண்டுபிடிச்சேன். அவர் இப்படி சொல்ற அவருக்கு அடிச்சு நல்லா பழக்கம் இல்ல, டெய்லி அடிக்கிறார்ல, டெய்லி அடிக்கிறாரா? நீ சொல்றது பார்த்தா அங்கே நின்று வாழ்க்கிற மாதிரியே இருக்கு. ஆரம்பத்துல வெள்ளை கலர்னே மாமா கடையில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதனால மாமா கடையில அவ்வளவு சாப்பிடுற நீ? மாமா கடையில நான் எங்கடா சாப்பிடுறேன்? நீ மாமா கடையில சாப்பிட்டதே இல்ல? சாப்பிடுவேன், பட் ஆனா எனக்கு இட்ஸ் நாட் மை ப்ரிஃபரபிள் ஷாப். அப்ப இது நீங்க தான் மாமாங்களே சாவறீங்கடா. அதுதான் பக்கத்துல இருக்கு. நாங்க எங்க கலாச்சாரம், நாங்க அங்க போனா காஃபி தேத்தாரி அந்த, நீங்க போனா ஃபுல் மீல்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் சொல்லிட்டு தண்டோரி நான் அவன் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்குற தண்டூரி ஆகிய நான் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்க தண்டூரி நான். சோ அந்த டக்க டக்க சத்தம் கேக்குது. இவ அந்த ஆத்தத அடிச்சுட்டு தான் இப்ப கிளம்புனா, என்னடா அப்பனா உள்ள ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணா, அதை வந்து குடிசை போட்டு மூடி இருக்காங்களா. சோ ஆக்சுவலி நீ நல்லா அப்படியே டீக் பண்ணா அது வாட்டர்ல இருந்து உள்ள நீ உள்ள போயிடலாம். அதை பட் சம்மத்தி அது ஒரு கூரை கூரை குடிசைன்னு சொல்றீங்க. கூரை சோ இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்ட்ரா. ஓகே பட் அது திக்கா இருக்கு. சோ அவன் சத்தம் கேட்டோன்னே சீ லைக் ஓகே சரி வா போய் பாப்போம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கா, சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு தே வெயிட் அந்த டக்க 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 டக்கன்னு அடிக்கிற சத்தம் கேட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து அவ சொன்னா உள்ளே இருந்து சாம்பிராணி வாசம் வருது. அடிக்குதுடா சாம்பிராணி. சாம்பிராணி இல்ல சாம்பிராணி மட்டா சாம்பிராணி, நான் தான் சாம்பிராணி போடுறேன், நீ ஏன்டி எட்டி வேற பாக்குறேன்னு. சோ வந்து அவ சொன்ன சாம்பிராணி வாசம் அடிக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஓகே அப்பனா உள்ள இன்னமும் லைக் இல்லீகலா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லீகலா பூஜை பண்றாங்க அந்த பிளாக் மேஜிக். சோ அந்த மாதிரி வந்து இன்னமும் நடக்குது சொல்லி சரி அவன் சுத்துறா எங்கடா பாக்கலானே. சோ ஷி நோஸ் அது உள்ள வந்து யாரோ இருக்காங்க. ஓகே ஏன்னா சாம்பிராணி வாசம்லாம் வருது, உள்ள சத்தம் கேக்குது. இவன் என்ன வச்சுக்கிறது சோ அவன் என்னன்னா அவன் என்ன பண்ணா கரெக்டா அந்த கதுவுக்கு பின்னால போயிட்டு அவன் இதுவா அப்படியே கை விட்டுருக்க, கை விட்டு அந்த கூரைக்குள்ள அப்படியே கை விட்டு herself la finger the kura she finger the kura the hole and then she opened the kura and then she saw அது எப்படின்னா அப்படி finger inside body shape finger inside ma அப்புறம் body தகதி அடிச்சு தெறிக்கவா. சோ வந்து கை அப்படியே உள்ள விட்டு அவன் எட்டு வரைக்கும் போயிட்டான். அப்ப என்னன்னா ஹலோ இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து அங்க சொரியல, நீங்க அவன் அங்க படுத்திருக்கான். சோ அவன் என்ன பண்ணா, அவ வந்து அந்த கீழே வந்து உள்ள இப்ப பாக்கலாம் அவ, பட் செம்ம சின்ன ஓட்டை அது பேசிக்கா. இத நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது சின்னதா இருக்கு, கையை விட்டுட்டா செம்ம டேலண்ட் தான் போ. டைட்டா இருந்திருக்குது, பட்டரே போடாம போட்ட கூடவே சின்ன ஓட்டல சறுக்குன்னு போயிடுச்சு.
இன்னொரு சர்க்கிட் போவாதடா அட போயிடுச்சுடா. மாட்டிக்கிட்டுலாம் அந்த அதான் அது தெரியுமா அந்த தாமோ வர்ம கலையில போகுது 2 கையால ஒரு கையால அவளுக்கு வந்துச்சு. சோ அவ வந்து இப்ப வந்து அவ உள்ள பாக்குறான். வந்து உள்ள பாக்குறான் என்ன நடக்குது. அவன் உடுத்த வந்து நடக்கிறது உள்ள பாக்குறாளா? இல்ல அவன் உள்ள உட்காந்து 6-7 பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல லட்சம் பாச்சுமா இல்ல சோ வந்து உள்ள அவன் பார்க்கலாம். உள்ள என்ன தெரியுமா இருக்கு, சம்பிராணி தான் போட்டு வச்சிருக்கான். ஓகே அங்க வந்து சாம்பிராணி இருக்கு. ஓகே சாம்பிராணி இருக்கு, பட் தேர்ஸ் நோ ஒன் தேர். நோ ஒன். ஓகே அந்த நீ இந்த நம்ம இப்ப சூனிய வைக்க போறாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜினரி ஒரு பிக்சர் வரும் தெரியுமா. ஒரு லைட் எரியும், இந்த போட்டோ இருக்கும், மாலை இருக்கும், முடி இதெல்லாம் இருக்கும்ல. அவ சொன்னா அது உள்ள பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கான். ஆனா என்ன இன்ஸ்டெட் ஆஃப் மாலை முடி பதிலா அங்க வந்து ஒரு இமேஜின் புக் ஷெல்ஃப் ஒரு 6-7 ரோ புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்குல்ல. எல்லா ரோலையுமே வந்து மனுஷனோட மண்டோடு மண்டோடு என்ன தேனோஸா? அவ்வளவு பெரிய இன்ஃபினிட்டி காட்ல சோல்ஸ் கொலை பண்றது மண்டை ஓட்டு கொலை பண்ணிட்டு அது வந்து அவங்களோட ரிச்சுவல். அது லேட்டு மறுநாள் பாத்தீங்கன்னு சொன்னாங்க உன்னோட இவ லைக் ஷி காட் ஷாக்ட். அவ என்னன்னா அவ அந்த வந்து அப்படி செய்யும் போது இல்ல கத்தல அவ அந்த அப்படி செய்யும் போது உள்ளே இருந்து அந்த அந்த லைக் போ அப்படி சொன்னிச்சா. சொன்னோட என்ன பண்ணுச்சுங்க, இதுக்கு ரெண்டுமே வந்து கத்திட்டு ஓடிடுச்சுங்க. அதுதான் அந்த பண்ண மிஸ்டேக். கத்திட்டு ஓடினோடனே வீட்டுல இருக்கிறவங்கள அந்த இவனெல்லாம் எழுந்தாருங்க. எழுந்துட்டு யாரு கத்தனான்னு சொல்லி அந்த வீட்டுல அந்த ஃபாதர் அந்த யாருமா சத்தம் போடுறது என்னாச்சு அந்த வடிவில் மாட்டிக்கிட்டு அவனே வெளியே வரணும். என்ன சத்தம் அந்த நேரத்துல ஓடும் போது அந்த அந்த காய்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு ஸோ லைக் இவங்களை பிடிச்சிட்டு கேட்டுருக்காங்க என்ன பண்ணீங்கன்னு. தென் இவ ஒண்ணு சொல்ல அந்த ஃப்ரெண்ட் வந்து கான்ஃபெஸ் என்னது இந்த மாதிரி பார்த்துட்டோம் வாட்டர் உங்களுக்கு ஃபிங்கர் விட்டேன்னா ரொம்ப சிறுசாச்சா இன்னும் தள்ளி விட்டேன்னு ஓடு வந்துருச்சு. அதுக்கு கூட ஓடிட்டோம். சூத்துல விட்டியாமா தொடர்ந்தோடனே இப்ப சந்தேகமா இருக்கு. அடுத்த சொல்ல கேவலமா இருக்கும், வாந்தி எடுத்துருவான். சூத்து என்ன குடிச்சுக்கிட்டு இருக்கான். அது ரைட்டா ஈரமா போறது திரும்பி பாப்போம் என்னன்னு முடிச்சு பேசி முடிச்சிட்டோம். இல்ல வேறல விட்டு சுத்த வாயில விட்டானு சம்மரைஸ் பண்ணி பின்னால விட்டது மின்னுக்கு வந்துருச்சு. மின்னுக்கு விட்டது இப்ப என்னன்னா இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட் சொல்லிருக்கா இந்த மாதிரி நடந்திருக்குன்னா கேட்டாங்க லைக் உங்களுக்கு யாரு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்து ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்னு. தென் தே ஆஸ்க் சாரி. இப்ப இவங்களுக்கு கடுப்பு சரி ஏடா நீ எடுக்கலையா. சோ என்னது நீங்களாம் போய் படுங்க, நாளைக்கு காலை இதை பத்தி பேசுறோம். வாத்தின்னு வருவாரு. ஓகே சோ காலைல வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே அமைதியா உட்காந்துருக்குங்க. இப்ப என்னன்னா அந்த கொண்டு வந்து லெக்சரர் தான் வந்து பூத்தா. ஐயோ தப்பிக்க விட்டனே அவசரப்பட்டு அவன் ஒரு பொண்ணு உசார பண்ணிருப்பான் அந்த மாதிரி. சோ வந்து காலைல உட்காந்து இந்த வந்து திஸ் லெக்சரர் சேட் ஸ்கோல்டட். என்ன சொன்னாங்க, நீங்க 2 பேருமே வந்து அந்த இன்டர்வியூ செஷனுக்கு வராதீங்க. நீங்க எல்லாமே வந்து ஜஸ்ட் ஸ்டே இன் தி ஹோம். அந்த மாதிரி பேன் பண்ணிரோன்னு சொல்லி நாங்க போய் இன்டர்வியூ எடுக்கிறோம்னு. சோ இவங்க போயிட்டாங்களா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. சோ அரௌண்ட் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து லஞ்ச் முடிச்சிட்டு அந்த பாத்தின் வந்தான். apparently they had their own அந்த ஒரு மாதிரி ஈவென்ட் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏதாச்சும் கல்யாணம் அதெல்லாம் அங்க நடக்கும்ல. சோ அங்க பாத்தின் வந்தான். கேட்டுக்கோ, நீ எப்படி எங்க இடத்துல வந்து எங்க வீட்டு உள்ள ஹோட்டல்ல கை விட்டியோ அதே மாதிரி நாங்க வந்து ஓ சூத்து ஹோட்டல்ல கை விட்டு திருப்பி வாயில நான் வைக்கல. நான் நல்லா டீசலா வீடுன்னு சொல்ல இருந்தேன். ஒன்னும் டபுள் மீனிங்கா இருந்தாலும் நீ லிட்டரலா உடையுது. அதே சூத்துல விட்டு வாயில விட்டு நேத்து அவங்க நடந்த நேத்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்மள எவனுமே மதிக்க மாட்டான். இப்பதான் முன்னாடி கொஞ்சம் மதிங்கடா. ஓகே சோ வந்து இந்த தோபாத்தன் கூட இன்டர்வியூ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இவங்க கேட்டிருக்காங்க இந்த தோபாத்தன் வந்து wasn't really answering problem because he's mad. நேத்து நடந்த சம்பவம் நான் அங்க போனேன். சோ நேத்து நடந்த சம்பவம் அந்த மாதிரி. சோ அவன் வந்து லைக் ஒரு மாதிரி எரிச்சலா தான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி தோபாத்தி உங்க பேர்
ஆமா உங்க பேர் பாத்தீங்கன்னா ஆமா இல்ல. வேற பேர் இருக்கா? இல்ல உங்க எனக்கு இன்னொரு பேர் பத்தி இருக்கு. நீ கேளு உங்க பேர் பாத்தீங்கன்னா ம். வேற பேர் இருக்கா? ம். என்ன பேரு? ம். மிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அவன் நேத்து வந்து கிடையாது. ஸோ நேத்து எல்லாம் பேசிடும் போது அவன் வந்து சிறு சிறுன்னு கேட்கும் போது இவன் வந்து சரி சரி ஸோ இவன் இந்த லெக்சரை வந்து ஹி லைக் ஓகே லெட்ஸ் கட் த இன்டர்வியூ நான் அவர்கிட்ட பேச போன்னு சொல்லி ஹி ஆக்சுவலி நேற்று நடந்த சம்பவத்தை வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெரி சாரி இந்த மாதிரி நடந்துருக்கூடாது பட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணிட்டாங்கன்னு. தென் அவன் இருந்துட்டு அந்த போனவங்க எங்கேன்னு கேட்டிருக்கேன். நாங்கள் வந்து இல்லை என்னது ரூமில் இருக்காங்கன்னு கூப்பிடுங்க என்ன சொன்னாங்க. ஸோ ஒருத்தன் வந்து போய் அந்த 2 பேருக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீர் அதாவது லெக்சரர் நீரு இந்த 2 ஸ்டூடெண்ட் ஓகே உட்காந்து எனக்கு என்ன தெரியுது நீ யாரு சொன்னாங்க நீ யாரு சூத்துல கை விட்டு அப்படி இரு. யார் இந்த ஸ்டூடெண்ட் கண்டுபிடிங்க. ஒரு கையை நீட்டுங்க நாங்க மோந்து பாப்போம். மோது பாப்போமா? ஏன்னா கழுவாமையா தூக்கிட்டு இருக்க அப்படி கை வச்சுக்கிட்டு மோது மோது ஒரு எல்லாரும் அப்படியே இருக்கு சாரி விட்டு திருப்பி விட்டு காமி. என்ன சேலஞ்ச் இது? நல்லா இருக்கு சேலஞ்ச். இல்ல is there something you want to tell me? ஆமா என்னது? திரும்ப ஓகே எனக்கு தெரியுது நீங்க 2 பேரும் சிங்கிளா இருக்கீங்க. பொண்ணுங்க வராதனால பொண்ணுங்க வேண்டாம் சொல்ற காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. அப்படி இல்ல நாங்க வந்து டீசன்ட் பிளோஸ் We like to do silly jokes. ஆஃப் கோர்ஸ். அவன் பண்றது சில்லி ஜோக் நீ பண்றது சில்லி ஜோக் இல்ல நீ இப்ப சூத்து ஜோக். ஆமா தானே? அவன் பண்றது சு joke. காம ஜோக் சோக் இல்லடா. காஜோ சுஜோக் சுஜோக் சோக் சுஜோ சோக்கு சோக்கு ஜோக். சோக்கு ஜோக்கடா அவனு கேக்குது. ஏதாச்சும் நீ சொல்றது சம்பந்தம் இல்ல. நான் எங்க ஆரம்பிச்சேன்? சுஜோக்னு சொல்லிட்டு அது இல்ல சு ஜோ ஜோ தூக்கிட்டேன். சு இப்போ வந்து சு ஓக் ஏன் சுஜோன்னு சொல்ல முடியாதா? சூல இல்ல சூத்துக்கு சூ ஜோக்கு காமத்துக்கு ஜோ கா சோக்கா. சோக்கா சோக்கா பாருங்க. ஓகே நான் வந்து இந்த கேட்ட அவன் வந்து கேட்டான் நாங்க வந்து அந்த 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 fuck is in my head you know என்னது them smelling the fingers. ஆமா தலையில இருந்து அப்படியே கீழ இருக்கு. கீழே நான் அப்படியே தரைக்குடா உடனே அங்க போறது. ஸோ அவன் வந்து அந்த அந்த பாத்தின் வந்து அவன் சொன்னா ஐ நோ நீங்க வந்து லைக் அது அவன் சொன்னா அவங்களோட வந்து கீழே அவங்களோட கோயில் மாதிரி அது. ஸோ அவங்க வந்து கோயில் மாதிரி அது பாம் வச்சிருவேன் இல்லைன்னா பாம் போட்டுருவேன். நடிக்காதா இல்ல ரகு விட்டு தெரியுதா இன்னும் சூத்துல அவன் சூத்துல விட்டது தண்ணி வருது. நிஜமா சூத்துல விட்டு மாதிரி பேசிட்டு இருக்கிற தண்ணி வருதா? ரஜினி மாதிரி பேசிட்டு இருந்தனாலே ரகு மாதிரி பேசிட்டு ரஜினி மாதிரி பேசிட்டியா? பேசுறது மாறிடுச்சேன்னு சொல்ல சொல்லும் போது விட்டது நீதா இப்போ சொல்லு ஒரு நாள் நான் விட்ட மாதிரி நீ விட்டு பாக்குறியா? சொல்லுங்க சார் லைப்ரரியில ஓடிக்கிட்டு இருக்கு ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களால முடியும்னா இந்த சவாலை ஏத்துக்கிறேன். அனிமேஷன் நாக்கு போட்டுக்கு தூத்து காட்டு கையில போட்டோ பைப் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அனிமேஷனோட இருக்கு பைப் இருக்கா? இருக்கு. நான் அந்த நாக்குல இழுக்கிறத பாத்துருக்கேன். அவன் நாக்குல என்ன போட போறானோ பேக் டு சாரி பேக் டு தேரியா. சோ அவன் வந்து என்ன சொன்னா லைக் அவன் கேட்டானா ஓகே என்ன சொன்னா அந்த குடிசை வந்து என்ன கூரை அந்த கூரை வந்து இஸ் தியர் டெம்பிள். ஓகே அவன் சொன்னா இந்த கூரை வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க தெரியுமா லைக் நீ வந்து யூ வாண்ட் பிகம் அ மேன் நீ ஆம்பளைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு சில விஷயம்னா நீ இந்த சாகாசம் எல்லாம் பண்ணுவல அதோட தெரியுது அந்த சாகாசம் ஆம்பளை ப்ரூஃப் பண்ணோம் அது ஆம்பளை போட்டாதான். சோ அவன் அந்த விஷயத்தை எல்லாமே வந்து அந்த கூரை கூட வச்சிருக்கான். சோ அவன் சொன்னானா இந்த மட்டை போட்டானுங்க என்னது ஆம்பளை எடுக்க முடியல ஆம்பளை எடுக்க விட மாட்டாங்க நீ ஆம்பளையா இருக்கலாம். சோ அவன் வந்து சொன்னா இது வந்து எங்களோட டெம்பிள் நாங்க வந்து அங்க சாமி கும்பிடுறோம். ஓகே we believe
டெம்பிள்னு சொல்லிட்டு அதான் தப்பிச்சிட்டான் பயப்படல. we believe that அந்த ஸ்பிரிட்னு சொன்னாங்க தெரியுமா. ஸோ அங்கதான் அதுங்க வந்து வசிக்குதுங்க. ஸோ இட்ஸ் லைக் நீ வந்து என்னோட டெம்பிளை பிரீச் பண்ணிட்ட அந்த மாதிரின்னு. அப்போ அவன் கேட்டான், நீ உள்ள நீ என்னத்தை பார்த்தனா அதுங்க சொல்லிருச்சுங்க, நாங்க வந்து இந்த மண்டோடலாம் பார்த்தோன்னு. ஸோ அந்த மண்டோட இருக்குல்ல, ஸோ அப்பரண்ட்லி இது வந்து தலைமுறையா வந்து இது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அன்டில் டுடே. தலை மட்டும் இருக்கு. ஸோ அன்டில் டுடே என்னன்னா அந்த பாத்தேன்னு ஒரு பொசிஷன் வருதுல, அது வரதுக்கு நீ வந்து இஃப் யூ ஆர் அ காய், நீ 16-17 இருந்து உன்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ நிறைய விஷயம் நீ சொந்தமா பண்ணணும். இந்த காட்டுல போய் பேசிக்கலி நீ என்ன சண்டை போடணுமா? சண்டை லைக் ஹண்ட் பண்றது, சண்டை போடுறது இதெல்லாம் நீ சொந்தமா வந்து நீ செய்யணும். லைக் இப்போ like the badlands predator, survival. the alien has to, the predator has to do that. ஓகே. ஸோ அதுல வந்து லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த காட்டுப்பண்டி ஹண்ட் பண்ணுவாங்களே, ஸோ நீ சொந்தமா ஒரு காட்டுப்பண்டி கொலை பண்ணி நீ அந்த ஊருக்கு வந்து ஃபுட் அண்ட் எடுத்து வரணும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஆக டாப் என்னன்னா யூ நீட் டு ஒரு மனுஷனோட தலையை வெட்டி நீ எடுத்துட்டு வரணும். ஒரு கிட்டத்தட்ட பேட்லாண்ட்ஸ் தாடா. ஆமாவா. ஸோ மனுஷனோட தலையை வெட்டி நீ எடுத்துட்டு வரணும். ஒருத்தவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் லைக் நீ ஒரு தலையை நீ எடுத்து வரல, இந்த தலையை நீ ஹண்ட் பண்ணனா ஸோ உன்னோட பொசிஷன் இன்னும் லைக் யூ டாப் மோஸ்ட். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கேன், இப்போ இது 3 தலைமுறை வச்சுக்கேன், இவன் வந்து ஒரு 5 பேர்த்து ஒரு மனுஷன் தலையை வெட்டி அங்கே வச்சுட்டான். ஓகேவா, நீ 6 தலையை வெட்டினா தான் யூ கேன் பிகம் ஹிஸ் பொசிஷன். 6 அந்த மாதிரி. ஏன்னா ஒண்ணு கூட நான் எப்படின்னா நான் 6 7 வெட்டினதான். சோ அந்த அடுக்கி வச்சாங்க தெரியுமா, அது வந்து அவனோட கொள்ளு தாத்தா 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 அந்த மாதிரி. அப்ப அவன் அடமொழி பேர் வந்துரும்ல, 5 தலை கிரீஸ் 6 தலை. இப்படிதான் அடமொழி வந்திருக்கு. 6 தலை 5 தலை சாமின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா இல்ல, அந்த அடமொழி எப்படி வந்துச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அடமொழியில ஒட்டு இல்ல. சோ இவன் வந்து தோபாத்தின் தெரியுமா. சோ அவன் வந்து பிகாஸ் தே வர் நாட் ரெக்கார்டிங், அவனே சொன்னான். அவன் சொன்னா you guess what's my age ன்னு. அவன் பாக்குறதுக்கு ஒரு 82 83 வயசானவன். அவன் சொன்னா நான் 82ல I'm 125 years old. 125 years old. இதுக்கு முன்ன வந்து was my father. அவன் தான் வந்து தோபாத்தினா இருந்தான். அவன் 7 பேத்தோட தலையை வெட்டி அந்த இடத்துல வச்சிருக்கான். 7 பேர் தலையை வெட்டி அந்த இவன் கரண் this guy's father. இவன் சொன்னான் நானு 8 பேர் வெட்டினாதான் I think 8 பேரு. அவனோட டைம்ல வந்து அவன் தலையை வெட்டின ஆள் எல்லாமே வந்து was the Japanese சொல்றாங்க, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவனுங்க. சோ அவனோட தலையை வெட்டி வச்சிருக்கான். சோ அவன் சொன்னா every night அந்த பாத்தின் வந்து will have to do prayers so that அந்த spirit வந்து will never haunt this village. So அந்த night வந்து what he was doing the prayers. So அந்த அவன் கேட்டா நீ நடந்து வரும்போது லைக் ஏன்னா அவளோட தங்குற இடத்துல இருந்து அந்த ரூமா பஞ்சாங் தாண்டி தான் அந்த குடிசை அந்த கூரைக்கு போனோம். சோ அந்த கூரைக்கு போகும்போது did you நீ ஏதாச்சும் வந்து பாத்தியா இல்ல anything disturbed you அவன் கேட்டான். அப்ப இதுக்கு சொன்னீங்க இல்ல இல்லன்னா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஏன்னா if anything disturbed you நீங்க கிளம்பிடுவீங்க, என்னோட people தான் is gonna get affected. So recall backனா அப்பதான் வந்து அவன் சொன்னா ஞாபகம் இருக்கா யாரோ விசில் அடிச்சாங்க இந்த மாதிரி. அப்ப ஆமா யாரோ விசில் அடிச்சாங்க, நான் வந்து கேட்டேன் அந்த மாதிரி. எங்க கேட்டேன் எந்த இடத்துலன்னு. நாங்க அந்த ரூமா பஞ்சாங்க அப்படியே தாண்டி வந்துட்டு இருந்தோம். ஏதோ நாங்க ஒரு 4th or 5th ஹவுஸ் தாண்டும் போது அந்த விசில் கேட்டுச்சு. நாங்க போ கிட்ட வந்துகிட்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விசில் வந்து அப்படி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், அந்த வீட்டுக்கிட்ட வந்தேன். அப்ப அவன் வந்து சரி நீ வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு அவனோட என்ன சொல்றாங்க அந்த கமிட்டி மெம்பர்லாம் இருப்பாங்களா அவனை கூப்பிட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் உள்ள மீட்டிங் ஓடி இருக்கு. மீட்டிங் எல்லாம் ஓடிட்டு அப்புறம் வெளியே வந்து அந்த கூட்டி வந்த கைடு இருக்கானே, அந்த கைடு சொன்னா இன்னைக்கு நைட் இஸ் இட் பாசிபிள் யூ ஆல் டு ஸ்டே இன். அவன் கிட்ட ஏன்னு கேட்டான். இல்ல இன்னைக்கு நைட் வந்து we have to do prayers. ஏன்னா வந்து we believe ஏதோ ஒன்று வந்து இஸ் அவுட் there. இது வந்து எஃபெக்ட் பண்ணலாம், உங்களே எஃபெக்ட் பண்ணலாம், வில்லேஜ் பீப்புள் எஃபெக்ட் பண்ணலாம். நாங்க ஒரேடியா வந்து பிரேயர்ஸ் நடத்த போறோம். தோபாத்தின் வந்து என்ன சொல்லுவாங்க வெரி ரேர் ஃபார் ஹிம் டு பிரேயர்ஸ். பட் அவர் பண்ணாருன்னா ஐயோ வந்து பண்ணாரா அந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. தோபாத்தினே வந்து பிரேயர்ஸ் பண்ண போறாங்க, நீங்க ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு. தென் தே வர் லைக் சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஓகேல தே ஸ்டே. அந்த நைட் வந்து அவன் என்ன பண்ணா எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, தோபாத்தின் இருக்கான். he brought ஒரு 3 ஆடை கொண்டு வந்தான். ஆடு கொண்டு வந்து எல்லாம் வந்து அவங்க தோபாத்தின் முன்னைக்கு வந்து கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சுட்டு அவன் என்ன பண்ணா பிரைஸ் ஓடிட்டே இருக்கு. அவங்க லாங்குவேஜ் பிரைஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியே பேசுறாங்க. அப்ப ரிமெம்பர் ஐ சேட் இந்த மரத்துல எல்லாம் வந்து வெள்ளையா கட்டி வச்சிருந்தாங்க. சோ இதுங்கெல்லாம் அப்படி உட்காந்துருக்குங்க. ஷீ வாஸ் லைக் வெயிட்டிங் என்ன நடக்குது அப்படியே மேல பாத்துட்டு இருக்கு. அந்த மரத்துல அந்த பொட்டலாம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் டு ஸ்விங். ஒண்ணுனா அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு வந்து எல்லாமே பொத்துன்னு உழுவுது கீழே. உளுந்துட்டு இதுதான் தெரியுமா ஷீ சேட் அந்த வெள்ளையா அந்த பொட்டனம் உளுந்தோனிய அது அப்படி எந்திரிச்சு இட் லுக் லைக் ஒரு நீட்டு முடி
and then literally hair. அது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா, இந்த ஆப்பிரிக்கால வந்து இன்னும் லைக் அந்த சுத்திக்கிட்டே ஒண்ணு வரும் தெரியுமா, ஆனா உள்ள பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் how is it உள்ள ஸ்பிரிட் இருக்கான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா அந்த மாதிரி? இது கிட்டத்தட்ட அதே மாதிரி, பட் இட்ஸ் லைக் black hair. அது உளுந்தோனே ஒரு முடி, உளுந்தோனே முடி, and that thing start to circle around the place. அப்ப அந்த கை சொன்னா, பயப்படாதீங்க, this one of the spirits எங்க ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற one of the spirits, they are protecting it. அப்படியே போயிட்டு இருக்கு. as the things அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆடு வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்துது, தலையை சிலிப்பு வெட்டுங்கடா தாட. ஆக்சுவலி ஆமா, கத்தும் போது என்ன பண்ணா, ஒரு ஆடு இருக்கா, ஒரு ஆடு எடுத்து சக்குன்னு வெட்டினான். வெட்டினோடனே ஓகே பொத்துன்னு உந்துருச்சா. மத்த 2 ஆடு என்ன பண்ணா, திறந்து விட்டு காட்டுல அவன் வந்து ஆடு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அவன் சொன்னா until இந்த 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 when ஓகே, அவன் என்ன சொன்னா, இந்த கருப்பு உருவம் இருக்குல்ல, நீ இப்படி பார்த்தா தெரியாது, இந்த ஓர கண்ணுல ஒண்ணு ஓரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீ பார்த்தா அப்படியே தெரியாதுன்னு, அது அந்த உருவம் அப்படித்தான் இருக்கும். நீ நேரடியாக பார்த்தா அது காணா போயிடும், பட் உனக்கு தெரியும் அது இங்கே சுத்தி இருக்குன்னு. ஸோ இவங்க உட்காரும்போது இவ சொல்லுவா, கருப்பா அப்படியே அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவ திரும்ப அது காணா போயிடும். லைக் அது வந்து ஏதோ ஒரு சைட்ல தான் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ சொன்னா, இங்கே இருங்க, யாருமே நவராதீங்க. the moment you all felt அந்த உருவம் வந்து உங்களை பார்க்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அவன் சொன்னா 45 மினிட்ஸ்க்கு they couldn't எந்திரிக்க முடியல. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து தெரியலன்னு சொன்னா கூட இன்னொருத்தர் சொல்றான் இல்லை என்னால பார்க்க முடியுதுன்னு, ஒருத்தர் சொல்றான் பார்க்க முடியுது, இன்னொரு அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே வந்து அது தெரியக்கூடாது அந்த மாதிரி. ஸோ 45 மினிட்ஸா அது அப்படியே போய் அது அப்படியே அடங்கினோடனே, பட் they still hurt. அந்த ஆடு வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டே தான் போகுது. கத்திக்கிட்டே போனோடனே டக்குனு அது வந்து ஆடு வந்து கத்துறது நிப்பாட்டிடும். இன்னொரு ஆடு கத்திக்கிட்டே போம். ஸோ 2 ஆடு கத்தி முடிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு அது அப்படியே அடங்கிச்சு. ஆணுங்கிட்டி அந்த பாத்தின் வந்து அவன் என்னத்தையும் எடுத்து தலையில எல்லாத்துக்கும் வச்சான், ஒரு தண்ணி மாதிரி வச்சான், அந்த லைம்லாம் என்னமோ புளிஞ்சு தள்ள வச்சுட்டு அவன் சொன்னா, நாளைக்கு காலைல எந்திரிச்சு யூ கேன் கோ பேக், இன்னைக்கு நைட் யூ ஆல் ஸ்டே ஹியர்னு. ஸோ ஸ்டே பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பினோடனே அவனே சொன்னான் என்னன்னா, அந்த the thing is we protect that place. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு they don't really public வந்து ரொம்ப காட்ட மாட்டோம், பிகாஸ் இது பரம்பரையானு. அப்ப அவன் சொன்னா, if you ask me, இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்றாங்களான்னா apparently they still do. ஆனா என்னன்னா அவனோட பேட்சுக்கு அப்புறம் he stopped it, like he's the last one. இது அதுக்கு அவன் பையன்லாம் வந்து doesn't stay there. அவனுக்கு வந்து ஒரு 3-4 பையனுங்க இருக்கானுங்க. அந்த 2 பையன் வந்து லைக் அப்ராட்ல இருக்கானுங்க, இந்த பெனின்சுலாலயும் வேற கண்ட்ரில இருக்கானுங்க. இன்னும் 2 பேர் வந்து அந்த வில்லேஜ் தான் இருக்கானுங்க. அந்த பையனுங்க வந்து ஹி லைக் இதுக்கப்புறம் வந்து அந்த லீடர் பொசிஷன் யாரு நான் நாமினேட் பண்றேனோ அவன் தான் லீடர். இட்ஸ் நாட் லைக் நீ இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி, because you cannot kill hates anymore. அந்த மாதிரி. பட் என்னன்னா அவன் சொன்னா, நான் என்னோட நான் நிப்பாட்டிட்டேன், பட் he said if I want I can still hunt. இது யாருக்குமே இது வந்து அவனுக்கு சொன்னான், எனக்கு வேணும்னா நான் ஹண்ட் பண்ணுவேன்னு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவன் வார்ன் பண்ணலாம், அடுத்த வாட்டி இந்த மாதிரி தெரியாத இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஜஸ்ட் உங்களோட கியூரியாசிட்டிக்காக வந்து இது என்ன இருக்கு நோண்டி பாப்போம்னு சொல்லி இதெல்லாம் எடுக்காதீங்க. லைக் அந்த இடத்துல கையை விட்டு சூத்து நோண்டி உள்ள ஓட்டவள கை விட மாட்டேன்டா. கதுவை சொல்றேன், என்ன இது கது? ஓ இங்க வந்து சவுண்ட் வருது, டேய் ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஸோ அதான் அவன் சொல்லிட்டு then the next they all went back. பட் என்னன்னா வந்து அவ வந்து அந்த என்னன்னா she didn't expect அந்த மண்டோட வந்து was like அவங்க பரம்பரையா வந்து மேனா ப்ரூவ் பண்றதுக்கு. நீ கேட்ட மாதிரி அதுவும் இருக்கு, அந்த கல்லு நவுத்துற மேட்டர் இருக்குல்ல, apparently அது எத்தனையோ ஜெனரேஷனுக்கு முன்ன அதுவும் ஒன் ஆஃப் த வே டு, இப்போ அந்த ராமர் வில்லு அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பெரிய கல்லை வந்து தூக்கி அப்படி பின்னால் நீ போடணும். ஸோ அது வந்து அவுட்டேட்டட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஸோ அது கடைசியா வர்றதுதான் வந்து அந்த அந்த ஆக மொத்தம் வந்து தலை வெட்டுறது. ஸோ தலை வந்து இட்ஸ் நாட் லைக் நீ சும்மா வந்து சக்குன்னு வெட்டுறது இல்லை, நீ தலையை வெட்டி நீ மண்டோட வந்து வைக்கணும். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, அவன் தலையை வெட்டிட்டு அவன் போய் தலையை உரிப்பான். அவன் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அந்த மண்டை ஓடுத்த எடுத்து வைப்பான். ஸோ கீழே வந்து அவன் சாகசம் day 1 அந்த மாதிரி. சோ அது வந்து அவங்களோட ஒரு பிலீஃப்ல டே 1 அவன் தலையை விட்டு தான் பேசுவான். ஆமா ஆமா சரவா நடந்த ஒரு கதை, படிச்ச கதை அது. சரி, உன் கதை வந்து சரவாக்குல இருந்து வந்திருக்கு. சரவாக்குல இருந்து இது வந்து புதுசா இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து நீ காலர் இருக்கா, இந்த வாரம் ஒரு காலர் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. காலருக்குல அடுத்து நீங்க காலர் இருந்து நீங்க யாராச்சும் கால் பண்ண போறீங்கன்னா we have updated our Google Doc link. என்ன நிறைய சப்மிட் பண்ணனால like we some of the stories we couldn't get it, so we want to, can you all please submit a story again? We refreshed the thing.
பிகாஸ் சில கதை வந்து உங்க கதை நாங்க தேடி இருக்கிறோம் ஆனா கிடைக்க மாட்டேது. So we want to refresh it. Please don't submit multiple times because when you submit multiple times அது வந்து it becomes harder for us to locate something. ஒரே ஒரு அனுப்பினா போதும் நாங்க வந்து பாத்துருவோம். எங்க அனுப்புறோம்னா இந்த வீடியோ கீழேயே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அனுப்புங்க. We refresh the thing because the old one didn't work very well. We added a few more things that you have to do and also you need to give இப்ப வந்து legally எதுக்கோ காதலானால you need to sign a consent form as well. ஆமா, actually generally when you share the story is consented, like we know. இருந்தாலும் நீங்க எந்த டைம்ல என்ன பிஹேவ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல. அதான் காதலா வந்து காதல தெரியுமா, ஒரு கதை ஷேர் பண்ணி அந்த பிள்ளை வந்து அந்த பையன் பேரை சென்சர் பண்ணாம சொல்லி அது பெரிய அவன் ஸ்கூல்ல பெரிய விஷயமாயி அது கூப்பிட்டு வந்து போன் அந்த பையன் வந்து இந்த கேர்ள் த்ரெட்டன் எல்லாம் பண்ணிருக்கான். த்ரெட்டெல்லாம் பண்ணி போலீஸ் கேஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பி விட்டு 2 நாய்ங்க எழுப்பி விட்டு இந்த நான் விட்டு அதான் கொடுத்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல. ஸோ அந்த எபிசோட் ஆக்சுவலி got trimmed. ஆமா, நீ யூடியூப் வெர்ஷன்ல அந்த யாராச்சும் ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா something that was taken out in the edited version. You can't release எப்படி அப்லோட் பண்ண வீடியோல நீ பண்ணலாம், யூடியூப்ல எடிட் பண்ணலாம். but it was censored. That episode one part was censored out because they told me legally I have to mitigate the situation, so I mitigated, but other than that I don't have to do anything. மிட்டிகேட்னா நீ அவங்க சொன்னதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும். ஸோ லீகலா நான் வந்து சரி சொன்னதுக்கு சமாதானத்துக்கு நான் இது பண்ணேன். ஆனா I don't have to do it. I don't have any legal obligation to do it, but I just did it because I don't want to make problems. So we just kept it aside. So நம்மளுக்கு இந்த வாரம் காலர் இருக்கு. இந்த வாரம் காலர் வந்து போலாம். ஹலோ, சாரி காதல மாதிரி ஹலோ ஹலோ ஹலோ, அங்க யாரு பேசுறது? தர்ஷனா. தர்ஷனாவா? அந்த பாட்டு கேட்டிருக்கியா? எனக்கு சொன்ன அந்த பாட்டு ஞாபகம் வரும். இவன் மோனால் பையன் நடிச்ச படம். உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு யாரு? இந்த லோக்கல் நடிக்குமே, அது பேர் கல்யாணி பிரியதர்ஷினி படம். எனக்கு கல்யாணி பிரியதர்ஷினி அவ்வளவு பிடிக்கும். பட் இதுவே ஹாய் தர்ஷனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சோ இந்த வாரம் வந்து நான் வந்து இங்க வந்து 3 பேர் இருக்காங்க. இங்க என் பக்கத்துல வந்து டாவியூ பூன் இருக்காரு. ஹலோ ஹலோ. என் லெஃப்ட் சைடுல வந்து கிறிஸ் இருக்காரு, அவரோட பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே. ஆக்சுவலி few days ஆச்சு. பட் அவங்களுக்கு தெரியுமா இப்ப பேசப்படுறாங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்குன்னு. ஐயோ அந்த மீம் இல்ல, एक्चुअली நான் ஸ்டோரியில பார்த்தேன். ஓ பாத்துட்டீங்களா? ஓகே. அப்புறம் நான் வந்து ஜீவன் பேசுறேன். ஹாய், how are you? ஹாய் ஜீவன். ஹாய். ஓகே, சோ இந்த வாரம் வந்து நீங்க வந்து காதல டாஸ்அப்ல இருக்கீங்க. சோ டாஸ்அப்ல பேய் கதை பேசுவோம். சோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பயங்கரமா விஷயம் நடந்துச்சு? பிஃபோர் நான் என் ஸ்டோரி சொல்லும்போது நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். என் பேர் தர்ஷனா. நான் 23 years old. ஓகே. நான் வந்து MBBS ஸ்டூடண்ட். ஓ டாக்டர். உங்களுக்கு 23 வயசு ஆதா? இல்ல ஆவல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆவல. வெறும் MB தான். MB தான். உங்களுக்கு 23 வயசு ஆச்சு. இப்பதான் கிறிஸ் 22 ஆயிருக்கு. அக்கா ஆமா, நான் 22 தானே எனக்கு ஆகுது. அதனால எத்தனை வருஷம் முன்னாடி? வருஷமா? சரி சொல்லுங்க. ஓகே, 23 வயசு, MBBS படிச்சீங்க. அப்புறம் அம்மா அப்பா பேரு? அதான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். அப்ப எது வயசு மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுங்க, என்ன பேக்ரவுண்ட் கொடுக்க போறீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த இன்சிடென்ட் வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஓ ஃப்ரெஷ். அரௌண்ட் ஜூன் ஆர் ஜூலை. ஓகே, இந்த இன்சிடென்ட் வந்து நான் இயர் 4 MBBS படிக்கும் போது நடந்தது. இந்த இன்சிடென்ட் வந்து நான் ஃபாரன்சிக் போஸ்டிங் செஞ்சிருக்கும் போது நடந்த ஒரு விஷயம். ஓகே, ஃபாரன்சிக் போஸ்டிங்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் பாப்பாங்களே, நல்லா இருக்கும். எஸ், அந்த இன்சிடென்ட், அந்த போஸ்டிங் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட். சோ இந்த இன்சிடென்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்துச்சு. பட் த்ரூ ஆல் த ஹோல் இன்சிடென்ட் டைம்ல நான் இருந்தேன். உங்க பேரண்ட்ஸ்க்கு நடந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்க பேரண்ட்ஸ்க்கு நடந்துச்சு. என்ன சொல்வார்களோ இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, இந்த இன்சிடென்ட் வந்து நாங்க போஸ்ட் பார்த்து முடிச்சு நடந்த ஒரு இன்சிடென்ட்ல. ஓகே ஓகே, எங்க குரூப் வந்து அரௌண்ட் 30 people இருப்போம். ஒரு போஸ்ட் மார்ட்டம் வந்து 3 to 4 people பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து எங்க மினிஸ்டர் ஆக்சுவலி வந்து நிறைய போஸ்ட் மார்ட்டம் கேசஸ் வராது. ஒரு நாள் ஃபுல்லா கேஸ் இல்லாம இருக்கும், ஒரு நாள் வந்து 3 to 5 கேசஸ் வரும். சோ நாங்க வந்து சண்டை போட்டுப்போம் ஒரு போஸ்ட் மார்ட்டம் கேஸ் பாக்குறதுக்கு. போனதுக்கு அடிச்சுவீங்களா? இது மாதிரிதான். என்ன பாடி இருந்தது? பத்தியா பாடி மேட் இன் ஜப்பான். அது பார்த்தாலே எங்களை பாஸ் பண்ணி விடுவாங்க. கை உனக்கு, கால் எனக்கு, பிரிஞ்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, குடல் எனக்கு. அப்புறம்
ஸோ வந்து இந்த போஸ்ட் மார்ட்டம் எங்களுக்கு கிடைச்ச போஸ்ட் மார்ட்டம் வந்து அரௌண்ட் ஈவினிங் இருந்துச்சு. 5 o'clock ஆரம்பிச்சாங்க. ஓகே, என்னால வந்து இந்த டீட்டெயிலா போக முடியாது போஸ்ட் மார்ட்டம் பத்தி. ஐ கிவ் யூ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். இட்ஸ் ஆக்சிடென்ட் கேஸ், வெரி இன்வால்வ், வெரி யங். Okay. இந்த Involved very young person. young person. இந்த இன்சிடென்ட் வந்து happened in one of the hospital in South State. What's it? South. South. She has a list, I think. Okay. Because in uni வந்து based on care, but வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் அட்டென்ஷன் சவுத் போவோம். Okay. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து இருக்கும்போது நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு மலை காய் அண்ட் சைனீஸ் பாய், நாங்க 4 பேர் இந்த போஸ்ட் மார்ட்டம் பார்க்க போறோம். இது ஆக்சிடென்ட் கேஸ்னால there will be police, photographer, and the doctor and the forensic staff. So இந்த ரூம்ல வந்து இவங்களால along with the dead body இந்த போஸ்ட் மார்ட்டம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து வாய்ஸ் சும்மா இல்லாம இந்த one of the cultures வந்து when you see a dead body you cannot compliment or empathy it. Okay. So ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து வாய்ஸ் சும்மா இல்லாம வந்து ஐயோ பாவமே சின்ன வயசுல இறந்துட்டாங்களே, பார்க்க இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு நான் ஸ்டாப் இல்லாம ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. நானும் அமைதியா இருக்கியா அந்த மாதிரியா இல்ல அழகு பார்க்கும்போது அழகுன்னு சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பணத்தை பார்த்து அழகுன்னு சொல்ற சொல்லக்கூடாதா? ஆக்சுவலி வந்து இட்ஸ் a Chinese present. So Chinese culture வந்து you can't compliment or empathy a dead body. It's say அது சோல் வந்து உங்க கூட அட்டாச் ஆயிடும்னு. ஓகே. ஆனா நான் வந்து ஓகே இது கொஞ்சம் இதுதான் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. ஏன்னா எங்க அம்மா நான் புதைச்ச இது வந்து முஸ்லீம் வேல. அங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா நீ வந்து அவங்க போறப்ப வந்து நீ வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும், அழகா இருக்கேன். அவங்க அப்படியே இந்த குளிப்பாட்டும் போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி குளிப்பாட்டும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அழகா இருக்கீங்க, மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதெல்லாம் வந்து வர்ணிக்கிறாங்க. சோ எனக்கு என்னடா எங்க அம்மா இப்படி வர்ணிக்கிறாங்க அம்மா. போதும் ஒரு மாதிரியா போகுது. வயசான ஆண்டி என்கிட்ட சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளா பேசுங்க, ஏன்னா இப்பதான் வந்து அவங்க வந்து அடுத்த இதுக்கு போறாங்க, அவங்க வந்து நல்ல வார்த்தை கேட்டுதான் போகணும். சரி, நீ டச் வுட், உனக்கு ஏதாச்சும் நான் நல்ல வார்த்தை பேசணும் கெட்ட வார்த்தை பேசணுமா? பாராண்ட மயிரெட்டி மேக் ஷூர் நான் எண்ட் அப் இன் ஹிமாலயா, அது மட்டும் போதும். உனே அங்க வரைக்கும் நான் தூக்கிட்டு போனா போகும்போது கூட செலவு வச்சுட்டு போற பத்தியா? அப்பையோ நீ செலவு வைக்கிறதா? சரி சொல்லுமா, வாங்கி விட்டாங்க. அப்புறம் ஹிமாலயா சால்ட் மேல போட்டுறாங்க. Because நான் வந்து I went to primary and secondary school in Chinese. ஸோ எனக்கு வந்து இதான் என் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துரு. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து நீ பத்தாம இருக்கிறியா, ரொம்ப நீயே வாழை கூட்டு வாங்கிக்கிறாருன்னு. பட் என் ஃப்ரெண்ட் கேட்கறா இல்லை, அங்க போயிட்டே இருந்தாங்க ட்ரெயின் மாதிரி. போஸ்ட் மார்ட்டம் போக போக she starts to feel uncomfortable. ஸோ நாங்க கூட மேபி அந்த பிளட் வார்டுனால இல்லைன்னா இந்த மாதிரி பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் மார்ட்டம் பார்க்கறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் சொல்லிட்டு நான் அவளை வெளியே போய் நிற்க சொல்லிட்டேன். பிகாஸ் நாங்க வந்து பார்த்து முடிச்சு சாப் வாங்குறோம் as எவிடன்ஸா நாங்க போஸ்ட் மார்ட்டம் பார்த்துட்டோன்னு அந்த டாக்டர் கிட்ட. அவங்க த்ரூ அவுட் வழியெல்லாம் இருந்தாங்க. நாங்க சாப் போஸ்ட் மார்ட்டம் முடிச்சுட்டு சாப் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க வந்துட்டு சாப்லாம் வாங்கிட்டு actually they all follow me to go back because காடி இருக்கனால. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பாய்ஸை கொண்டு போய் அவங்க ஹாஸ்டல்ல விட்டுட்டு நாங்க 2 பேரும் இங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். ஸோ நாங்க ஹாஸ்டல் போயிட்டு அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க போஸ்ட் மார்ட்டம் வந்து ஈக்குவல் டு ஒரு சொன்னால் மாரி மஞ்சள் தண்ணி போட்டு குளிச்சதுன்னு. நானும் என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சு வச்சுட்டேன் அந்த மஞ்சள் தண்ணி எல்லாம். ஏன்னா நான் முடிச்சுட்டு அவங்க குளிச்சாங்க. பட் என் ஃப்ரெண்ட் வந்து அதை குடிக்கல. நான் கேட்டேன் ஏன்னா she was tired. நானும் விட்டுட்டேன். அந்த நைட் நான் தூங்குறேன் அரௌண்ட் 2:30 ஆஃப்டர் ஸ்டடி ஆல். ஒரு ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மின்னுக்கு வந்து ஹால் வந்து வெரி க்ளோஸ். என்னோட ரூம் வந்து இப்படி இருக்கலாம் பிகாஸ் இப்படிட்டு என் ரூம் வந்து 2 பெட் இருக்கும். என் ஃப்ரெண்ட் பெட்டும் என் பெட்டும் ஆப்போசிட்ல இருக்கும். என் ஃப்ரெண்ட் பெட் சைட்ல வந்து பாத்ரூம் மின்னுக்கு வந்து ஸ்டடி டேபிள் இருக்கும். ஏன்னா ஈச் பெட் பக்கத்துல கேபினட் இருக்கும்ல. ஸோ அதான் 2:30 இல்ல 3 o'clock போல வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பல் பண்ண இனிமேல் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இனிமேலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹால்ல நடிச்சேன். அப்புறம் பார்த்தா மக்கி போட்டா இருந்துச்சு. ஸோ வந்து
வந்து நானு தூக்கல கண்ணு திறந்து என்னடா சத்தம்னு செக் பண்றேன்னா என் ஃப்ரெண்டோட பெட் ஆப்போசிட்ல ஒரு உருவம் பிளாக் கலர்ல கீழ இருந்து அப்படியே லிப்பாட் பண்ணி எழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுந்துச்சு. கீழ இருந்து லிப்பாட் பண்ணி எழுந்தா லிப்பாட் படி இதுதான் துணி ஃபோல்ட் பண்ணி போடுங்க. இது அந்த என்ன லிப்பா சாம்சங் ஃபோல்ட் லைக் எப்படி சொல்றது லைக் கீழ இருந்து இடிஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உருவத்தை நான் பார்த்தனோ அது என்ன பார்த்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு மில்லி செக்கல என்னோட பெட் பின்னால வந்து நின்னுச்சு. அங்கேயே ஒரு நிப்பாட்டினால பரவாயில்ல. நில்லுமா கொஞ்ச நேரம் எதுக்கு அது பண்ணப்ப இல்ல யோசிச்சு பார்த்தேன் என்ன மடிச்சிருக்கு நீ அது பண்ண நான் பயந்துட்டேன். இமேஜின் பண்ற சரி ஏண்டா எஸ்த்ரோல நான் நினைக்க மாட்டேன். இங்க வந்து என்னோட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் எஸ்த்ரோக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு உனக்கு கிடைக்கல. எஸ்த்ரோ பேன் பண்றோமா? ஓகே அந்த மாதிரி பின்னால நின்னா அங்கே நிப்பனால பரவாயில்ல. அதோட கை வந்து என்னோட பேக் சைட்ல வச்சுட்டு பாருங்க. நான் நினைச்சேன் நான் அங்கே ஒன்னா மட்டும் நெஞ்சிக்குள்ள பாட்டு பார்த்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி வச்சிருந்தா நான் நினைச்சேன் நான் ஃபினிஷ் தான். பெரிய அசின் விஜய் பேக் சைடுல கை வைக்கிறாங்க. இல்ல கதை இப்படி போச்சா இல்ல இப்படி போச்சா? கை வந்து பேக் சைடுல வந்து முடி கீழே முடி கீழே தான் இருக்கும். அது இல்ல புரியுது இவ்ளோ டீடைலா போவேனா டாக்டர்னு தெரியுது. அதுக்கு அது முடியா? இல்ல அவங்க அத சொல்லல அவன் சொல்றது பம்பம் கீழே. பம்பம் கீழயா? பம்பம்ல கை வச்சாங்களாம். ஐயோ பேக் சைடுல கை வச்சாங்க. பேக் பாடில பேக் பாடில முதுகுலயாமா? முதுகுல வச்சாங்க. ஐயோ நீ பேக்ல ஒரு வார்த்தை சொல்றீங்க. அதுக்கு பேக்ல வச்சாங்க. அந்த வார்த்தை ஞாபகம் வரனால நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன். ஏய் MBBS படிக்கிற நீ உனக்கு சொல்ல தெரியலையா? என்ன மேன் அப்ப என்ன பாடி பார்ட்ஸ் படிச்சே மேன்? என்னத படிச்சிட்டு இருக்கற? பாடிக்கு அவ்வளவு சண்டை போடுற அந்த பாடி பார்ட்ஸ் கூட தெரியாம இருக்க. நான் என்ன தம்பி டீச்சர் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆனா பாஸ் பார்த்தா நான் மறந்துட்டேன். இல்ல நான் ஒரு 2 இயர்ஸ் நான் ஒரு மெடிசன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் குயிட் பண்ணிட்டேன். மெடிசன் பண்ணிட்டு இருந்தியா? நான் அதுக்கு அப்புறம் குயிட் பண்ணிட்டேன். சோ பேசிக்கா எனக்கு நாலேஜ் இருக்கு. ஹெர்பல் மெடிசன்? நோ பாட்டி வைத்தியம். பாட்டி வச்சு என்ன வைத்தியம் பண்ண? சரி சொல்லுங்க. பேக்ல வச்சாங்க. முதுகுல வச்சாங்க கைய வச்சுட்டு நான் மேமா பயந்துட்டேன். நான் கொஞ்ச தான் பயந்தா பண்ணி நானு. அழகிய அசுரா அழகிய அசுரா உமல்ல ஆசை இல்லையா? வச்சானுன்னா இருக்கல எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். அந்த கிருஷ்ண ஃபேமஸ் ஐயோ முனீஸ்வரா இந்த பாடியை பார்த்து காப்பாத்தா பாலா பாடியை காப்பாத்தும் காப்பாத்துப்பா பாடிதான். அது கை வச்சுன்னா அந்த உருவம் நான் தான் இருக்கேன்ல அப்படியே அவரை கூப்பிடுற. நீ சொல்லும்போது அது காமமா சொல்ற. அது காமமா தான் தொடுது. அது காமமா இப்படி தொடுது. அப்படி தொட்டு ஏன் பேக்ல தொடணும்? தலையை தொட்டிருக்கலாம். என் ஃப்ரண்ட்ல தொட்டா மட்டும் நல்லா இருக்குமா? பேக் மடத்தை தொட்டிருக்கலாம். பேக் மடத்தை ஃபிளாட்டா இருக்கும். சரி சொல்லுமா அப்புறம். அதோட அந்த பிரீத்திங் வந்து என்னோட நெக்ல ஃபீல் ஆயிடுச்சு. என்னது? பிரீதிங் அதோட பிரீத்திங். இது போனது பிடிச்ச பேய். எனக்கு பிடிச்ச ஏன் உன் பேய் மட்டும் தான் காதுல வந்து ஊதும், கழுத்துல ஊதும். அதுவா? அப்புறம் வந்து நான் கண்ணு மூடி வேண்டிக்கிட்டேன். ஆஃப்டர் 5 minutes இதுமே இல்ல. நானும் ஒரு குழப்பம் இருந்தேன். இது உண்மையாவே பெய்ய இல்ல நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நடந்த பிற்பாடு கர்த்தரே அப்படி இருந்தீங்களா? இல்ல முனிஸ்வரன் இருந்திருக்காங்க. பிகாஸ் போஸ்ட் மார்ட்டம் பார்த்தவன் அந்த எஃபெக்ட் கூட இருக்கலாமேன்னு. ஓகே நான் சாமி படம் எடுத்து வச்சு தூங்கிட்டேன். மறுநாள் என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன் உனக்கு என்னாச்சு இந்த மாதிரி நடந்துச்சான்னு. அவன் தான் இதுமே இல்லன்னு. ஓகே. சோ அல கரை ஆக்சுவலி எனக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்குலாம்.
ஓகே ஓகே நாங்க ஆக்சுவலி ஃபாரன்சிக் வந்து 2 வாரம் முடிச்சுட்டு நாங்க சைக்காட்ரிக் போயிட்டோம் போஸ்டிங்க்கு. ஏன்னா சைக்காட்ரிக் போஸ்டிங் போக ஆரம்பிச்சோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா நைட்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க 2 to 3 யாரும் ஏதோ கேர்ள் அழுவ சத்தம் கேக்குது. நான் சொல்லுவேன் எனக்கு ஒண்ணு கேட்கல, உனக்கு என்ன ஹலுசினேஷன் பிடிச்சிக்கிச்சான்னு. அவங்க சொன்னா இல்ல எனக்கு கேக்குது, எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேக்குதுன்னு சொன்னாங்க அந்த கேர்ள் அழுவ வாய்ஸ். எனக்கு வர ஒரே கேர்ள் தானு. ஸோ நாங்களும் ஓகே மேபி டைட்டா இருக்க போல அதனால ஹலுசினேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ நாங்களும் அப்படியே ஒத்துட்டோம். பட் லாம அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து வெரி எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ரொம்ப அவுட் கோவிங் பர்சன்லாம். ஆனா வந்து இப்ப எல்லாம் வந்து வெரி இன்ட்ரோவர்ட், யாரும் பேச மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, போடி வெயிட்டும் ரொம்ப தொழுத்தா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்ப ஃபெயிலா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்டில் லெக்சர்ஸே உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா. ஸோ அனிமே ஒன் நைட் அதாவது அதே சேம் 3 o'clockலாம் அவங்க அந்த தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இங்க மெத்த ஆப்போசிட் பட்ட கேபின் மேல தெரியும். ஸோ அதான் 2 o'clock வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை திடீர்னு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருச்சு. நானு எனக்கு எடுத்து கருத்து இல்ல, லைட்டை போட்டுட்டு அது போய் பார்த்தா என்னன்னு கேட்டா அங்க ஒரு உருவம் நின்னுக்கிட்டு இதை முளைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிச்சு. நான் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்க ஸ்டில் கண்டினியூஸா அங்க ஒரு உருவம் இருக்காரு என்னை பாத்துக்கிட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்ல. நாங்க என்ன பண்ணோம், பிள்ளைக்கு திண்ணூறு வச்சுட்டு சாமி பாட்டு போட்டு விட்டு லைட் திறந்து விட்டு விட அந்த பிள்ளைய வந்து பாத்துக்கிட்டோம். எங்களுக்கு தூக்கம் போச்சு. மறுநாள் நாங்க எழுந்து கேட்டோம், நீ ஏன் கத்துன, உடனே ஒரு உருவம் ஆயிடுச்சு அங்க இல்லவே இல்லை. ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்லி நினைக்கிறீங்க, நான் கத்துனேன் நான் நைட்ல லைக் ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் தெரியும். யாரு யாரோ நாங்க என்னடி விடிய கட்டிட்டு யாருன்னு கேக்குறேன். நான் தூக்க பார்த்தாலும் திரும்ப கிளாஸுக்கு ஓடு, அங்க போய் சைக்காட்ரி பேஷண்ட பாரு. அப்புறம் வந்து அதான் உண்மை சைக்காட்ரி பேஷண்ட் நடிப்பீங்க. அதான் அங்க இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நாங்களும் பேஷண்ட், என்சைட்டி டிப்ரெஷன் எல்லாமே நாங்க வச்சுப்போம். ஊர் ஏமாத்திட்டு இருக்கீங்க தானே? ஊர் ஏமாத்திட்டு இருக்கோம். வாக்குமூலம் வாங்கியாச்சு. So basically after that ஐயோ நான் டிகிரி முடிக்கல. So after that did she get better? No, she getting worse. She's still getting worse. She still get worse. Because எங்களுக்கு என்னன்னா we don't know is it spiritual போறோமா இல்ல நாங்க வந்து hallucination psychiatrist போறோமான்னு. So wait, right now so this story is still ongoing la? Yeah, but few minutes la முடிஞ்சிரும். Oh, I try to summarize as much as possible. Oh wait நான் நினைச்சேன் ஸ்டோரி ongoing னா இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன். Oh no ஒன்னும் ongoing la, she's now is fine now. Okay, so அந்த டைம்ல அந்த பீரியட்ல வந்து yes last year எங்களுக்கு அந்த forensic and psychiatric portion அந்த ஒரு சம்பவம். Okay, ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி did they ever like warn you guys like saying that இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும், இந்த மாதிரிலாம் நீங்க ஹெலுசினேஷன் பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து என்னைக்காச்சும் ஏன்னா இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் சைக்காட்ரிக் ஆல்சோ ரைட்? சோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்காங்களா, சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஆக்சுவலி வந்து நாங்க ஃபாரன்சிக் வந்து 3rd இல்ல 4th குரூப்ல. சோ எங்க போற மினிட் குரூப் வந்து ஜஸ்ட் உங்களோட அகாமப்படி நீங்க என்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. தவிர இனிமே ஹலுசினேஷன் டிலூஷன் வரலாம்னு சைக்காட்ரிலியோ ஃபாரன்சிக் சொன்னது இல்ல. ஏன்னா எங்க மென்டல் ஹெல்த் யாரு கத்துக்குறா? யாருமே அந்த மென்டல் ஹெல்த் வந்து பாக்குறது இல்ல, ஈவன் ஒரு டாக்டர் படிக்கிற இடத்துலயும். ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா we bring her to temple. நாங்கெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் டிஸ்கஸ் பண்ணி லெஃப்ட் இந்த பிள்ளைய வந்து டெம்பிள் கூட்டிட்டு போவோம்னு. சரி டெம்பிள் கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து நார்மலா அந்த சாமி கும்பிடு வழக்கிட்டுச்சுன்னா எவ்ரிதிங் ஷி டு லைக் நார்மல் பீப்பிள் லைக் அப்சர்வ் பண்ணாம இந்த சைன் அண்ட் சிம்டம் காமிக்கவே இல்லை. அப்புறம் வந்து அதான் நைட் பை நைட் அவங்க வந்து அந்த உருவம் பாக்குறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆச்சு. எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க அங்க நிக்குது இங்க நிக்குது, நான் நினைப்பேன் எனக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு. அங்க நிக்குது இங்க நிக்குது சொல்லிட்டு இருப்பாங்க. தென் போக போக என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து சைனீஸ் தெரியாது, சைனீஸ் சுத்தமா தெரியாது. பட் நைட்லாம் வந்து சைனீஸ்ல லைக் மம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. மொள தெரியுமா? மம்பிள் தெரியுமா? உனக்கு அது கேக்கல?
லைட்டா வேற மாதிரி மம்பிள் கேடுச்சு. தெரியுமா? தமிழ் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஓடும். ஓகே யூ தமிழ் சேம் ஐ தமிழ் சேம். ஏ 2 நிமிஷம் கிளி விட்டுறீங்க. இல்ல அதோட பரவாயில்ல. நில்லுமா, அவன் சொன்னது கூட பரவாயில்ல, அதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிறிய. நான் எதிர்பார்க்கிறேன் அது கவுண்டர் போடு. வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட இதுவே அப்புறம் அடுத்து அவன் சொன்னதோட நீ சிரிச்சது தானே கேவலமா இருந்துச்சு. நடுவில் உட்காந்துருக்க சொல்லிட்டு இப்படி கலாச்சிட்டு ஏதோ தப்புல ஒரு தடவை சொல்லிட்டேன். ஒரு தடவையா? சரி, அப்புறம் சைனீஸ் பேசினாங்க. பட் வந்து அந்த சைனீஸ் வந்து வெரி கிளியரா வாங்கிச்சு. லைக் புதுசா பேசி கத்துட்டு பேசுற ஆளுங்க மாரி இல்ல, லைக் 9 வருஷமா பேசுற மாரி இருந்துச்சு. சியாவ் சி பாய். ஆனா அது கட்ட வார்த்தை. ஓ இஸ் இட்? சாரி, பை சி சாவ். ஓகே. பூகிமா யோங் தாவ் ஃபு. ஓ ஓ பூச்சுதாவ். வான் தானி மேயோ காரி ஆக்ஸா. காரி ஆக்ஸ்போர்ட் ஆயா? ஆக்ஸ்போர்ட் தான் போறீங்க? சிங் ஷோ சும்.哦，新米兰超，听我什么？新米多子菜啊，什么鬼公司啊？哇，你我是谁啊？新州都九几个都在这சைனீஸ்里。பேசுறது சொல்லிட்டு கொரியன் பேசிட்டு இருக்கீங்க. அப்பா என்னப்பா வந்தமா தெரியுமா பண்ணிட்டான். அவங்க சைனீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த சோல் இந்த பாடி குருசிக்கு என்னோட ஆயிடும், எனக்கு சொந்தமாயிடும்னு. ஓகே ஓகே. நானு ஓகே இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்காத, பெட்டர் நம்ம வேற ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறது பெட்டர்னு நான் அப்ப முடிவு பண்ணேன். நான் மார்னிங் கேட்டேன், நீ என்னாச்சும் மம்பிள் பண்ணியா? நான் சொல்லிச்சு, நீ என்ன பைத்தியமா, நான் எங்க நைட்ல மம்பிள் பண்றேன்னு. மம்பிள் ரேப். நான் எதுவுமே சொல்லலையேன்னு. ஆனா எனக்கும் அப்ப ரெக்கார்ட் பண்ண தோன்றவே இல்லை. சோ நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி அது வர வர இப்ப போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுதான். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நம்ம சைக்காட்ரி லெக்சர்ஸ் பேசி பார்க்கலான்னு. பிகாஸ் நான் சொன்னேன் அப்ப வந்து சைக்காட்ரி பண்ணிருக்கணும். ஸோ எங்களுக்கு வசதியா போச்சு. நாங்க ஒன் ஆஃப் த எங்க லெக்சர்ஸ் கிட்ட இந்த பட் அவங்கள வச்சுக்கிட்டு நாங்க அது பேசல. அவங்க வேற வேலை பண்ணிருக்கும் போது பேஷண்ட் கிளர்க் பண்ணிருக்கும் போது நாங்க எங்க லெக்சர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம், கொஸ்டின் கேட்கற மாதிரி. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நான் அவங்க என்ன சொன்னாங்க, பிகாஸ் எங்க லெக்சர் வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் லெக்சர், ஸோ அவங்களால மெடிக்கேஷன் ப்ரெஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அவங்க சொன்னாங்க, நீ கிளினிக் கூட்டிட்டு போ, அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்கும், ஸோ யூ கோ பிரிங் ஹர் டு சைக்காட்ரி கிளினிக், அங்க வச்சு ட்ரீட் பண்ணுங்கன்னு. ஸோ நாங்க வந்து அவங்கள வந்து அப்படி சைக்காட்ரி கிளினிக் கூட்டிட்டு போய் கொஞ்சம் என்ன சொல்றது, ஷி ஸ்ட்ரகிள், ஷி டோன்ட் வாண்ட் அந்த மாதிரி என்ன சொன்னா, இல்ல நீ சரியில்லை, நீ வர வர வேர்ஸை விட ஒன்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு அப்படி இப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ண. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் மேபி பிடிஎஸ்டியா இருக்கலாம், இல்ல ஹலுசினேஷன் என்னாச்சும் எடுக்கலாம் டியூ டு ஸ்ட்ரெஸ்னால. பிகாஸ் கிஸோலாம் வந்து இன்னும் 6 மாசம் அந்த மாதிரிலாம் எடுக்கனால, ஸோ ஜஸ்ட் ஹலுசினேஷன் டியூ டு ஸ்ட்ரெஸ் இல்ல எம்டிடி அந்த மாதிரி இருக்க சொல்லிட்டு அவங்க அந்த டிப்ரெஷன் மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஷி வாஸ் ஆன் த மெடிக்கேஷன், பட் மெடிக்கேஷன் ஆகுதுன்னா நாட் சரியாகல. பட் எனக்கு எப்ப வந்து இது வந்து ஓகே, இது வந்து சைக்காட்ரி இல்ல, இது வந்து பேரெல்லாம் எப்ப நான் முடிவு பண்ணேன்னா, இதான் வந்து கையில ட்விஸ்ட். அதே மேல மணல்ல நாங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை வந்து எழுந்தி திருப்பி சைனீஸ்ல பேச ஆரம்பிச்சிச்சு. அதான் நான் சைனீஸ்ல பேசிருக்கும் போது அதுக்கு நேரம் வந்து அந்த உருவம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணுல பட்டுச்சு. இட்ஸ் அ வெரி டார்க் அண்ட் டால் பிளாக்கான உருவம், மூஞ்சி இதுமே தெரியல, ஃபுல்லா பிளாக்காலாம் இருந்துச்சு. அந்த பிள்ளை சைனீஸ்ல வந்து நீ என்ன எடுத்துக்கோ, நான் உனக்குலாம் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் வந்து அந்த என்னோட ஃப்ரெண்ட் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. நான் அங்கேயும் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலி அங்க நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். என்ன எனக்கு அடுத்து என்ன பண்றேன்னு தெரியல. நான் ஆக்சுவலி அங்க மூவ் பண்ணவே இல்லை. நான் அப்படியே ஷாக் பேச்சுல என்னோட வடிவில் இருப்பாங்க சந்திரமுகியும், அதே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டு அந்த மாதிரிதான் இருந்தேன். நான் தெரியக்கூட அந்த ஊரு காணாம போயிடுச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், ஓகே இது சைக்காட்ரி இல்ல, இது சம்திங் ராங் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவங்க பேரண்ட்ஸ்க்கு, அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து இங்க பூசாரி சாமியால எங்க போய் தேடணும்னு தெரியல. ஸோ வந்து நான் அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் போன் அடிச்சு, இனிமேதான் ஆச்சு, இனிமேதான் இருக்குது ஆண்டி இப்படி சொன்னாங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு.
ஸோ ஃப்ரைடே வந்தாங்க. அந்த பிள்ளை வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வரைக்கும் கிளாஸ் போகல. ஸோ டியூஸ்டே வந்து பதிலாக எந்த கதை சொல்லுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சாமியார்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு மந்திரம்லாம் என்ன பண்ணாங்க மந்திரம் படிச்சு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு. பட் என்ன கதை தான் அந்த ஃபாரன்சிக் பார்த்தோம்ல, அந்த அந்த சோல் வந்து இந்த பிள்ளையோட சோல் அண்ட் பாடி எடுத்துக்க பார்த்துச்சு. லைக் வாண்ட் டு லிவ் த்ரூ ஹர்லாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டார்கெட் பண்ணிச்சு. ஆனா நான் வந்து மேபி அதோட மேபி நான் வந்து பயந்தாலும் பட் somehow I safe I don't know how. அந்த பிள்ளை மங்சாவாயிடுச்சு. உனக்கு கிடைக்க வேண்டியது அந்த பிள்ளைகிட்ட தைச்சி பண்ணி விட்ட. தலைக்கு வந்து தலைப்பாடு இது என்ன கேண்டியா? ஏய் நீ பண்றது எதுவும் இல்ல. பேக்லன்னு சொல்லிட்டு முதுகு பதிலா பேக்னு சொல்லியிருக்க. நீ முதல்ல இருந்து குண்டக்கா மண்டக்கா எங்களை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்க. சோ அப்புறம் வந்து how she get better after அவங்க பேரண்ட்ஸ் மந்தெல்லாம் கூட்டி போனா she getting better. பட் என்ன அந்த ட்ராமா வந்து வெளியே கொஞ்சம் டைம் எடுத்துச்சுல. So did everyone around you all okay? Yeah, we are fine. So she's அப்பப்ப some time இந்த மாதிரி காமனா நடக்கும் because hospital working environmentனால. But did you ever speak to her about this? Did you ever talk to her about this? Until now no. Because எனக்கு பயத்திட்டு அவங்க அந்த ட்ராமாவுக்கு போயிடுவாங்கன்னு. ஓகே. எனிவேஸ் thank you so much தர்ஷனா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களோட கதையை ஷேர் பண்ணீங்க. அப்படி நான் உங்க டைம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணல. I try to summarize as much as possible. கரெக்ட்டா கச்சிதமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. Actually I'm big fan of Jeevan. தெரியும் கதை சொல்லும்போது கண்டுபிடிச்சேன். Anyways, thank you so much. Okay, good luck guys. Thank you so much. Thank you. Bye. Bye Darshan. Bye. So அந்த கேர்ள் சொல்லும்போது வந்து இந்த பேய் அதெல்லாம் சீன பேய்னு சொல்லி சீன பேய்னு உனக்கு ரொம்ப லிங்கான பேயா இருக்குமே. சீன பேய் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சீன பேய் வந்து பொசஸ் பண்றது ரொம்ப குறைவு. பட் நீ சொன்னிய அம்மா வந்து இது பண்றது அந்த சீன பேய்ல இருந்து அவங்க வந்து சீன சாகும்போது எதுவும் நல்லது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது பத்தி சைனீஸ் பிலீஃப்ல வந்து ஆக்சுவலி ஈவன் வந்து பணத்தை இப்போ அவங்க வந்து ஒரு பாதை மாதிரி வச்சிருப்பாங்க. Okay. So you see at right and you have to come walk back on the left and you cannot say this thing. ஏன்னா அவங்களுக்கு வந்து they will start to miss you. அந்த இறந்தவங்க வந்து when you say something they wanted to follow you அந்த மாதிரி என்ற பிலீஃப் இப்படி இருக்கும். and you cannot ஒரு தடவை பார்த்துட்டோம்னா இப்போ இறந்துட்டாங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ரைட்ல பார்த்துட்டு இப்படி லெஃப்ட்ல வரோம்னா you cannot turn back and look. இது வந்து சைனீஸ் கல்ச்சரோட பிலீஃப். but it's totally opposite in Muslim culture and Malay culture எல்லாம் வந்து இது இல்ல. So every culture has a different what if the person is Chinese Muslim? ரெண்டுமே இல்ல கொஞ்சம் கான்ட்ராடிக்டிங் இருக்கு. சம்டைம் இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அதெல்லாம் வரும். அவங்க சைனீஸ் வேல பண்ணுவாங்க, இவங்க இந்தியன் இது முஸ்லிம் வேல பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதனால நிறைய விஷயம் நடக்கும். then comes to the problems all this one. ஆனா நான் வந்து ரீசனா வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ நம்ம தெரியுமா இந்த பேய் படம் பாக்குறோம்ல, நீ கொஞ்சோரிங் பேய் எல்லாம் பாத்திருக்கல. சோ you know there's a universe for the conjuring பேய் right? the ghost அதுல கொஞ்சோரிங்ல என்னென்ன பேய் வந்திருக்கு, அந்த அது Annabelle doll அத பத்தி நமக்கு வந்து நல்லா விவரமா தெரியும். but do you know there's a history behind the it ghost also? Okay. சோ நான் கேள்விப்பட்டேன். சோ இது வந்து இப்ப அந்த ரீசன் ஈட் படம் வரனால நான் பாத்திருக்கேன்னா I started reading up more on it. So fun fact என்னன்னா, do you know the clown is actually not a clown. So நீ அந்த clown பாக்குறல அந்த law of this is all fake by the way. So this is a law, okay? So the law of the Pennywise is basically it's an ancient being that is coming from a place that is in between time. Time in between time. So அது அங்க இருக்கிறது வந்து is beyond time. It's nothing that is constrained around time anything. So it comes, it's older than the universe and everything. Wow, கடவுள் கடவுள் மாதிரில நீ அப்படியே சொல்லலாம். It comes and it feeds on fear. So அந்த படத்துல fear இருக்கும்போது, ஆனா அதோட உண்மையான உருவம் வந்து நீ actually இந்த படத்துல வந்து நீ ரெண்டாவது படத்துல பார்க்கலாம். அது உண்மையான உருவம் வந்து not a clown. It only comes as a clown. You only see it as a clown because you scared of clown, because that is the most child friendly image. Okay, so அதனால தான் சோ அது clown வந்துச்சு. ஆனா இதனால தான் இந்த நிறைய அமெரிக்கன்ஸ்ல young clown பத்தி நிறைய பேர் பயப்படுறாங்க. clown வந்து ரொம்ப child பிடிக்கிறதுனால killers people started using clown to kill people. ஆமா, clown வேஷம் வந்து கில் அது ஒரு பயம் வந்துருச்சு, அது ஒரு ஹாரரா மாறிடுச்சு. சோ இது வந்து அந்த இமேஜ் எடுக்குமா. ஆனா அது உண்மையான இமேஜ் வந்து இஸ் ஆக்சுவலி நீ வந்து அந்த மனசனா திருப்பி பார்க்கும்போது ஸ்பைடரா தெரியும்.
அது த்ரூ ஃபார்மா ஒரு ஸ்பைடர் தான். ஆனா ஆக்சுவல் த்ரூ ஃபார்ம் இஸ் incomparable to a human, but its actual form in visually they have showed is like many light. It just looks like lights. So நீ அந்த படத்துல பார்த்தனா ஆக்சுவலி நீ அந்த படத்துல பார்த்த பெனியஸ் அவன் இங்க இருக்கும்போது அந்த இமேஜ் அவன் வாய் திறந்து காமிக்கும்போது ஆக்சுவலி நீ கீழ வைக்கும்போது லைட் தெரியும். So அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுனா you can see the actual image. But so it's a very subtle thing that you will, if you see it you will know. ஆனா படத்துல காட்டுவாங்க, ரெண்டாவது படத்துல காட்டுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா Pennywise வந்து அந்த there's another one that feeds on joy. Okay. ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து இதா வச்சிருக்காங்க, படமா பாத்திருக்காங்க. The Sound of Musical பாத்திருக்கியா? Sound of Musical ஒரு the nanny மாதிரி இருக்கும், அந்த இப்படி கொடை பிடிச்சிட்டு இப்படி இறங்குவாங்களா ஒருத்தங்க. பேர் வந்து Nanny McPhee. Okay. So Nanny McPhee இருக்காங்களே, so she is the same universe as the It. So It, the clown actually is feeds on fear, but she feeds on joy. So she's actually also an evil being that feeds. They are not evil or anything, they're just basically things that feed on your energy. So இது fearல feed பண்ணும், இது வந்து joyல feed பண்ணும். So இவங்க சுத்தி இருக்க joy, so நீ joy இல்லனா அவங்களுக்கு கோவம் வந்துரும். So that is the thing. So like in this law itself, they don't really see them as, when you know this, you know there's good people actually could be also using you because it feeds them. சரியா? ஆனா இதெல்லாம் வந்து main the biggest one that's fear Pennywise is the mortal enemy is called the turtle. So you know this Chinese beliefs, or they believe life started with a turtle or something. So the turtle is the biggest being in the universe. So every universe, apparently in the law of this Old Testaments all, they believe a turtle is what brought life to the world. So இதான் அந்த லா. அந்த பொய்ல இது பேசிக்கலி அந்த யூனிவர்ஸோட லா. நீ Annabelle பேய் எல்லாம் பாக்குறல, அந்த மாதிரி இந்த சைடுல இந்த மாதிரி பேய் இருக்கு, இந்த மாதிரி பேய். So it's apparently based on certain culture apparently. So but this law is basically it's a different side of law. நம்ம வந்து நிறைய வந்து இந்த பூச்சாண்டி அந்த மாதிரி இருக்கு, ஆனா இந்த மாதிரியும் இந்த சைடு புதுசா இன்னொரு சைடு இருக்கு. ஆனா கொஞ்சம் டீப்பான ஒரு இது வந்து லைக் நீ வந்து கடவுள் ஏலியன் கடவுள்லாம் சொல்றியா, அந்த மாதிரி இட் ஃபீட்ஸ் ஆன் எனர்ஜி, மோர் எமோஷன் கைண்ட் ஆஃப் திங்ல. மோர் எமோஷனல் கைண்ட் ஆஃப் சன். சோ அதனால தான் அது இன்னும் நிறைய இருக்கு. இதுல அட்லீஸ்ட் ஒரு 18 to 20 இருக்கு. ஆனா காமனா தெரிஞ்சது, எல்லாரும் காமனா தெரிஞ்சது இது ஸ்டூல இட்டோ அந்த Nanny McPhee உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது. நீ டிக்டாக்ல போனாலே உனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆமா. சோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு புள்ளியார் சொல்லி ஆரம்பிச்சது நீ சுபம் போடுறது. ஆக்சுவலி ஓகே, இது வந்து மெக்சிகோல நடந்த ஒரு ஃபோக்லோர். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஃபோக்லோர் பேசி, அதனால இது ஒரு ஃபோக்லோர் படிச்ச ரீசனா. ஸோ இந்த கதை வந்து ஒரு போப் நடந்தது, 1870 நடந்தது. அது வந்து இன்ன வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியர் ஸ்டில் கண்டினியூஸ். இந்த இது வச்சுதான் அப்புறம் சொல்றேன், இதை வச்சுதான் அந்த ஒரு சீரீஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த 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 ஐடியாவே வந்தது இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. ஓ, நீ இப்போ இது நீ இந்த மாதிரி சொல்வது ஞாபகம் திரும்ப அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பெக்டர் பார்த்தியா? ஜேம்ஸ் பாண்ட், ஆமா, ஸ்பெக்டர் அந்த ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் சீக்வென்ஸ்ல ஒரு டெத் ஃபெஸ்டிவல் மெக்சிகோல வந்து, do you know there's no festival such thing like that? Because of the movie they ended up having that festival now. இருக்கு. I heard this lah. ஓகே. சோ இவர் வந்து இவர் ட்விட்டரா இருந்தார். அந்த இடத்துல வந்து படிச்சு கொடுத்துக்கிட்டு, ஸ்கூல்ல வந்து படிச்சு கொடுத்துக்கிட்டு, then he also அவர் போப்பா இருக்காரு. also he is teaching students. But they allow that. இப்போ அந்த டைம்ல போல இருக்கு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அது இதுன்னு வச்சிருக்கீங்க. அந்த டைம்ல வந்து அவர் வந்து தனியா தான் ஒரு actually it's not a pope, he's a priest. Okay, so priest. ஆனா சர்ச்ல உள்ள ஒரு priest தான சொல்லுவாங்க. சர்ச்ல என்ன ஃபாதரா? priest சொல்லுவாங்க. நீ ஃபாதர்னு அவங்க இட்ஸ் லைக் you anyone address dear father ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருக்குனால இவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியல, சர்ச்சையும் மேனேஜ் பண்ண முடியல, படிப்பும் அதுன்னு. ஸோ இவர் என்ன பண்ணாரு, 2 அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணாரு. அதாவது ஒரு ரெண்டு டீனேஜ் பாய்ஸ் ஹையர் பண்ணிட்டு இவர் வந்து அந்த வில்லேஜ்ல போயிட்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாரு. எவ்ரி ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணி டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கோயில வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த சேஃப்ல வச்சுக்குவாரு. ஸோ இப்போ வந்து இவர் 2 பேரும் ஹையர் பண்ணிட்டாரு. ஸோ ஹையர் பண்ண ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே வந்து இவங்க வேலை கத்துக்கிட்டாங்க. இது பண்றது, கலெக்ஷன் பண்றது, கலெக்ஷன் எடுத்து வந்து கொடுக்குறது இதான் வேலை. ஸோ இவங்க வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து இவங்க கூட இவர் தான் ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ எப்போது இவர் தான் கலெக்ட் பண்றது, ஆனா இவங்க வந்து எடிபிடி வேலை தான் செய்வாங்க.
ஒரு டைம் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நீங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து குடுத்துருங்கடா அப்படின்ட்டு குடுத்துரு. ஸோ இவங்களும் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு வந்த பிற்பாடு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு. அப்ப அனுப்பி வச்சுட்டு தென் மக்க நாள் வந்து இவங்க வந்து ப்ரீஸ் வந்து தேட வந்து பார்த்திருக்கானுங்க. சரி வேலைக்கு போவோம் டைம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருக்கும்போது he was brutally got murdered. The priest. Oh, Especially butchered பண்ணிருக்காங்க. Like really வந்து காசு காணாம போச்சு. எல்லாம் சேஃப்ல உள்ள காசு எல்லாமே காணாம போச்சு. Oh fuck. தென் எல்லாமே இது வந்து ஒரு பிக் கேஸ். ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து அந்த ப்ரீஸ் வந்து இஸ் வெரி அந்த இடத்துக்கே இவர்தான் ஒரு ஆளு. போலீஸ் எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் இவங்க போயிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ப்ரீஸ் யாரோ கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் காசு எப்படி காணாம போச்சு அதெல்லாம் தெரியாது, நாங்க எப்பொழுதும் வேலைக்கு வர மாதிரி தான் வந்திருக்கோம் ஆனா அப்படின்னு இவங்க அந்த போலீஸ் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஏரியால உள்ள திருடன் எவனையும் புதுசா வந்திருக்கிற ஆளு யாரு, இந்த இடத்துக்கு யார் யார் வந்திருக்காங்க, லைக் எவ்ரி டீடைல் செக் பண்ணிட்டாங்க. there's no evidence. அப்ப இவங்க போலீஸ் எல்லாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க, எப்படி இவ்ளோ டீடைலா ஒருத்தன் பண்றானா அப்படி இருக்கு அப்படின்னு. ஐட்டக்காரன் தான் அப்படி. அப்புறம் யோசிச்சிருக்காங்க, ஐட்டக்காரன்ல நம்ம தான் முட்டாள்காரனுங்க அப்படின்ட்டு. அந்த 2 பயல் தம்பிங்களை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பிங்களை கூட்டுவான்னு சொல்லிட்டு அந்த தம்பிகளை 2 பேரும் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சு வச்சு பிரின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒரு தம்பி வந்துட்டு ஒத்துக்குச்சு, அதெல்லாம் பண்ண சொன்னது அவன் தான் சார் அப்படின்னு அவனை பாயிண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தன அவன் ஃப்ரெண்டு, ஓ என்னையே போட்டு கொடுத்துட்டியா, என்னையே போட சொன்னதே அவன் தான் சார் அப்படின்னு அவன் சொல்ல. சோ என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இவங்க தான் அந்த பாஸ்டரை வந்து வெட்டிட்டு கொன்னுட்டு இந்த காசை எடுத்திருக்கானுங்க. சோ கடைசியா காசு எங்க புதைச்சானுங்க, எங்க எங்க இவங்க இந்த பணத்தை வந்து வெட்டிட்டு போடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் என்ன ஆச்சுன்னா அவங்க யோசிச்சிருக்காங்க, இப்ப நம்ம புதைச்சதுலாம் வந்து ரொம்ப ரிஸ்க், ரத்தம் இவ்வளவு இதாயிருச்சு இதெல்லாம் வந்து. சோ நம்ம என்ன பண்ணுவோம், யாருமே நம்மளுக்கே தெரியாது, நம்ம எப்படி டெய்லி ஒர்க் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதையை கிரியேட் பண்ணிடலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. பட் மாட்டிக்கிட்டானுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. சோ கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை பிளஸ் என்ன ப்ரீஸே கொண்டதுனால at the time there's வந்து ஷரியா லா மாதிரி திருடனவங்க கையை வந்து வெட்டி எடுத்துருவாங்க. பட் இதுல வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் பண்ணிருக்காங்கன்னா, திருடனவங்கள கையை வெட்டி அந்த சர்ச் மின்னுக்கே வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட லா. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கோர்ட் கொடுத்துருக்கு வித்தியாசமான ஆர்டர். ஏன்னா இது வந்து இதை பார்த்து அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும், சர்ச்சிலே நீ கை வைக்கிறனா உனக்கு இதான் தண்டனை. சர்ச் முன்னாடி இப்ப இந்த வில்லேஜ் ஹண்ட் பண்ணதே அந்த கைதான். கை 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 வைக்கிறா வைக்கிற நைட் என்ன இப்ப என்னன்னா, இந்த கை வந்து sometime when you walk around you can see it's floating in the air. So இத பார்த்துட்டு அந்த ஏலியில தான் அந்த கோயில் அந்த ஏலி அந்த சர்ச் வந்து இந்த ஏலியில தான் இருக்கு. சோ இந்த ஏலியில நடந்து போனோம்னா everybody is so scared. ஏன்னா அந்த கை முறை வரும். sometime you can even கை வண்டல sometime you will talk to a stranger. இது வந்து ஜெனரேஷன் அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. So talk to a stranger. அவன் வந்து நார்மலா பேசிட்டு இருப்பான். ஓகே எனக்கு இது மாதிரி இது அவன் வந்து ஜாக்கெட் போட்டு இப்படி நார்மலா தான் பேசிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து ஏன் இப்படி இருக்க, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து எனக்கு தண்ணி குடிக்க முடியாது, நீங்க எனக்கு ஊத்தி விட்டுருங்க வாயிலேயே அப்படின்னு. ஏன் அப்படின்னா என் கை காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது then they got ரியலைஸ் பண்றாங்க இவன் தான் அப்படின்னு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் few generation ஆச்சு. பட் the thing is the dead people are still looking for their hand. And அந்த கையை நீங்க எவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெனரேஷன் வரும்போது they decided இது very unnecessary, இந்த கையை எடுத்துட்டு இடத்துல வச்சிருவோம்னு சொல்லிட்டு இதை புதைக்கலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. புதைச்சாலும் இந்த கை வந்து somehow will reappear in the wall. இது வந்து they find it like one of the miracle. எப்படி கை திருப்பியும் வந்துடுது, like no matter what எவ்வளோ பண்ணாலும் then அதனாலேயே வந்து ஒரு ஃபியர் வந்துருச்சு, இந்த இடத்துல நம்ம ஒண்ணும் செய்ய வேணாம் அப்படின்னு. And இந்த பாஸ்டரையும் வந்து நிறைய பேர் வந்து அந்த சர்ச்ல வந்து வேண்டிட்டு இருக்கு நடமாடுறது இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க. பாஸ்டர் வெட்டி போட பாஸ்டருக்கு பேய வரல, அவரும் பேய் அவரு நடமாடுறத பார்த்திருக்காங்க. லைக் சம்டைம் நீங்க டாய்லெட் போகும்போதெல்லாம் அங்க இருக்கும் நடந்து போறது. சோ லைக் படியில ஏறுற மாதிரி லைக் டாய்லெட் போற இடத்துல கை வந்து ஜிப் திறந்து விட்டு தம்பி பாஸ்டர் பத்தி பேசக்கூடாது, கை பத்தி பேசுறான் பாஸ்டர் கை வேற ஆள்றா. நீ வச்சு போகும்போது அந்த கை இந்த அரையுமா அதான் தெரியல. பட் ஆனா அரைஞ்ச பேரு பேயார they find it okay. இந்த கை தான் இன்னும் Wednesday அந்த the Wednesday the hand இதுதான்
அப்படின்னு சொல்லி இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்லாம். இந்த கதை வந்தது காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் த ஏர்லி ஸ்டோரி வாஸ் திஸ். So this thing lah. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த கை வந்து நடக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா வந்து நடக்கிறது அதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க அந்த காலத்துல. இந்த கை நடக்கிறது சொந்தமா நடக்கிறதுலாம் வந்து பயப்படுவாங்க. ஸோ அதுதான் அந்த டைம்ல வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபியர். பேய்னா அந்த டைம்ல வந்து ஐயோ கையா தனியா நடக்கும் சார். கை நடக்குதா? ஆமா, கை நடக்குது, கால் ஓடுது. That's why it was one of the Halloween. இதெல்லாம் வந்து the part of the Halloween பேய் எப்படி இருந்துச்சு. ஆனா என்ன வர கையா வர சார் நம்ம கை தான் சார், நம்ம கை தான் சார் அது. யா சோ இது ஒரு ஃபன்னான ஃபன்னா. அவன் கையை விட்டு தொங்க விட்டுருக்கான் வேட்டையில விளையாட வில்லன் மாதிரி. அப்ப வேட்டையில விளையாட இன்ஸ்பிரேஷன் பண்ணல. அவர் இந்த சேர்ச்சுக்கு போய் பாத்துருக்காரு. அதான் சேர்ச்சு பாத்துருக்காரு. கை வேணா கண்டுபிடிச்சிடுறேன், விரல தொங்க விட்டுருவோம். கை இந்த கைக்கு யார் போலாம்? கை யாரு? சர்ஜன்ஸ் தான் கொலகாரன் அந்த மாதிரி. அப்புறம் விஜய் சார் நான் ஒரு பாட்டா எழுதிக்கிறேன். பண்ணுங்க நீ பாட்டா எழுதிங்க. கை 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 வைக்கிறா. அது மிஸ்கின் தான் பண்ணாரு. அது ஆல்தோட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோக்லோர் வந்திருக்கு. ஃபோக்லோர் வச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. We also want to know about it. And also நினைக்கிறேன் அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து கை மட்டும் பேசுற மாதிரி வச்சிருமா? Okay, you know what? I'll give you all assignment. Okay, everyone has to come a story from this country. Like not like ஒவ்வொரு ஆளும் ஒரு கண்ட்ரில இருந்து. கண்ட்ரில இருந்தா அது ஈஸி. ஆனா நீ வந்து அது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டா சொல்லணும். லைக் ஃபேக்சுவலா இருக்கணும். அங்க நடந்த ஒரு கதை மாதிரிலாம். சோ உனக்கு வந்து அர்ஜென்டினால பேய் கதையா? சரி பாப்போம். அர்ஜென்டினா. நான் முடிவு பண்ணிட்டு ஒரு கண்ட்ரி. உனக்கு நான் முடிவு பண்ணிட்டு பாகிஸ்தான். இல்ல நான் இந்தியால இருந்து எடுத்துட்டு வரேன். பாகிஸ்தான். நான் முடியாது. பாகிஸ்தான். நீ எனக்கு ஒரு எனக்கு அப்ப நானும் அர்ஜென்டினா முடியாது. அர்ஜென்டினா பாகிஸ்தான். நீங்க எனக்கு ஒரு ஓகே உனக்கு வந்து நான் யோசிக்கிறேன். போலந்து. நான் ஏற்கனவே ஒரு போலந்து சொல்லிட்டியா? அப்பனா வந்து உனக்கு கஜகஸ்தான். ஓகே கஜகஸ்தான் நீ வந்து பாகிஸ்தான். ஏதோ ஸ்தன்ல முடியணும்னு சொல்லி அப்போ அர்ஜென்டினா, கஜகஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் ஒரு ஸ்தான்ல கதை சொல்றோம். சோ உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கதை இருக்கு. With that being said, thank you so much for watching. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா மறுபடியும் உங்க கதை ரீசப்மிட் பண்ணுங்க. because we have a new Google Doc. so because பழைய Google Doc வந்து திருச்சி போயிடுச்சு. நான் எங்கனால கதையை தேட முடியல. இப்ப அது எந்த கதை எங்க இருக்குன்னு தெரியல. we have over about 5000 கதை இருக்கு. அது கொஞ்சம் டீட்டெயிலா இல்ல. so we had to like figure out something and then we are reorganizing it again. so உங்களுக்கு அந்த கதை இருந்துச்சுன்னா மக்கள் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. and it's important detail you have to be above 21 to submit the story. ஆமா சின்ன பிள்ளைங்கள கதை அனுப்பிட்டு இருக்காதீங்க. yeah so above 21 you can submit the story. so because of legality. okay, with that we say thank you so much for watching. My name is Jivan. I'm Davi Ponan. I'm Krish. We'll see you in the next one. Ciao.